ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பாகவதம் வகுப்பு 3வது நாடு ஜெயன் விஜயனின் கதை பார்க்க போறோம். போன வாரம் வந்து நாரத முனிவரை பத்தி பார்த்தோம் நம்ம. இந்த வாரம் வந்து ஜெயன் விஜயன். ஜெயன் விஜயன் யாரு அப்படின்னா, வைகுண்டத்துல பகவானுடைய துவார பாலகர்கள், டோர் கீப்பர்ஸ், வாசல்ல நிப்பாங்க காவலுக்கு 2 பேர். அவளை பத்தி வந்து நம்ம பார்க்க போறோம். முன்னாடி சில பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணிடலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா भगवती उत्तम श्लोके भक्तिर्भवती नैष्टिकी. कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. नम पंकजनाभाय नम पंकजमालिनी नम पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रये. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. விதுரர் பத்தி முதல்ல பார்க்கலாம். விதுரருக்கு என்ன ஆறுது அப்படின்னா, துரியோதன் வந்து ரொம்ப திட்டி அனுப்பிச்சுடுறாரு அவரை. நீங்க வந்து பாண்டவர் பக்கமே எப்போதுமே இருக்கீங்க, எங்களுக்கு வந்து நேர்மையா இல்லை அப்படின்னு சொல்லி அவரை திட்டி, மரியாதை குறையா வந்து திட்டி அவரை வந்து அரண்மனையை விட்டு வெளியே போயிடுறார். இவ்வாறு அவரது காதுகள் பாய்ந்த குடிய அம்புகளால் துளைக்கப்பட்டு இதயத்தில் தாக்கப்பட்டு போதிலும் விதுரம் மனம் கலங்காமல் வில்லை வாயிலில் வைத்துவிட்டு தமையனின் அரண்மனையை விட்டு வெளியேறினார். புறச்சக்தியின் செயல்கள் மேலாண்மை என்று கருதிய அவர் அதற்காக வருத்தப்படவில்லை. விதுரரை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப பக்தியில ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கார். ஆனா பௌதிக ரீதியா பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு தாழ்ந்த குலத்துல பிறந்தவர் விதுரர். அது ஏன் அப்படிங்கிறத பார்க்க போறோம் நம்ம. அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழல் நடக்கிறது. துரியோதன் வந்து ரொம்ப அவமானப்படுத்தி அவரை வந்து இது பண்ணிடுறான். அது என்ன பண்ற, அது என்ன நினைச்சுக்கிறாருன்னா, அது வந்து பௌதீகத்துல வந்து இப்படிதான் இருக்கும், எப்போதுமே எல்லாமே ஒரே மாதிரி போகாது, திடீர்னு நல்லா போயிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா ஒரே பிரச்சனை வந்துடும். இருந்தாலும் என்ன பண்றார், அதையே வந்து அவர் வந்து நல்ல பக்திக்கு ஒரு வந்து முக்கியமான சந்தர்ப்பமா உபயோகப்படுத்தி கொண்டு என்ன பண்றார், காட்டை நோக்கி பிரயாணம் செய்யறார். பகவானை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், இனிமே நமக்கு வந்து இந்த பௌதிக விஷயம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விதுரர் வந்து அந்த அரண்மனையை விட்டு வெளியேறார். விதுரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யம தர்மராஜன். யம தர்மராஜன் தான் வந்து எல்லாருக்கும் வந்து தண்டனை எல்லாம் கொடுப்பார். அந்த மாதிரி வந்து தண்டனை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மாண்டவிய முனி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த மாண்டவிய முனி என்ன பண்றார் அப்படின்னா, பெரிய தவ வலிமை உடையவர், நிறைய தவம் பண்ணுவார். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் என்ன ஆகுதுன்னா, சின்ன வயசுல அவர் வந்து ஒரு ஆசிரமத்துல தவம் பண்ணிட்டு இருக்காரு. தவம் பண்ணும்போது அப்ப என்ன ஆகுதுன்னா, நிறைய திருடர்கள்லாம் வராங்க. திருடர்கள்லாம் எங்கெந்தோ கொள்ளை அடிச்சுட்டு என்ன பண்றாங்க, அவர் ஆசிரமத்தை வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க. அப்போ சிப்பாய் எல்லாம் வராங்க, வந்து கேட்கறாங்க, இந்த மாதிரி வந்து திருடர்கள்லாம் வந்தாங்களா இந்த பக்கம் அப்படின்னு. அவர் வந்து வாயை திறக்கல, அவர் மௌன விதத்துல இருக்கார், தவம் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சிப்பாய் எல்லாம் உள்ள போறாங்க. உள்ள பார்த்தா வந்து இந்த திருடர்கள்லாம் அங்க இருக்காங்க, பதுங்கி இருக்காங்க. அந்த திருடர்களுக்கு வந்து பதினால இவரும் வந்து வாயை திறக்காததுனால இவரையும் சேர்த்து புடிச்சுன்னு போயிடுறாங்க. இதுக்கு நீயும் உடந்தையா அப்படின்னு சொல்லி அவரையும் புடிச்சுன்னு போயிடுறாங்க. புடிச்சுன்னு போயிட்டு என்ன பண்றாங்க, தண்டனை, அந்த காலத்து தண்டனை எப்படின்னா, ஈட்டியில வந்து குத்தி வச்சிருவாங்க. அப்படியே முதுகெலும்பு வழியா ஈட்டியை குத்தி வச்சிருவாங்க. சாகும் வரை அப்படியே குத்தி வச்சிருவாங்க. அப்படியே உயிர் கொஞ்சமா பிராணம் போயிடும். அந்த மாதிரி எல்லா திருடர்களையும் குத்தி வச்சிடறாங்க ஈட்டியில. அதே மாதிரி இவரையும் வந்து குத்தி வச்சிடறாங்க. இவர் எல்லாம் ரொம்ப தன்மையா இருக்கார், ரொம்ப பக்குவமா இருக்கார். எல்லா திருடர்களும் இறந்து போயிடுறாங்க. ஒரு நாள் 2 நாள் தாக்கு பிடிக்கும் இறந்து போயிடுறாங்க. பட் இவருடைய தவ வலிமை, இவருடைய சக்தினால அப்படியே இருக்கார், உயிரோடே இருக்கார். அந்த ஈட்டி குத்தி அப்படியே உடம்புல இருக்கு. நிறைய வந்து அவர் சுத்தி பறவைகள்லாம் வருது. இந்த பறவைகள்லாம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா,
நிறைய வந்து முனிவர்கள் ரிஷிகள்லாம் வராங்க. எல்லாரும் எல்லாரும் வந்து கேக்குறாங்க, என்ன அது உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நிலைமை வருது அப்படின்னு சொல்லி உடனே அப்ப சொல்ற, அது வந்து அவங்க செஞ்ச கர்மாக்கு ஏத்த மாதிரி தான் வரும். அதனால வந்து இதெல்லாம் வந்து சகிச்சுக்க வேண்டியதான், வேற வழி கிடையாது. இந்த பௌதிகத்துல வந்து கஷ்டங்கள்ங்கிறது வந்து இயற்கையாவே வரக்கூடியது. அதனால வந்து அதுக்கெல்லாம் வந்து நம்ம மனம் தளர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பக்குவப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்புறம் வந்து ராஜா பாக்குறாரு, ரொம்ப நாள் ஆகுது, திரும்பி வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா அவர் உண்டி இறக்கவே இல்லை. மத்த பிணங்கள்லாம் அகற்றிடுறாங்க. ஆனா இவர் வந்து உயிரோடயே இருக்காரு. என்னடா அதுன்னு அப்புறம் போக போக பார்த்துட்டு ஐயோ சொல்லிட்டு அவருடைய தவ வலிமை புரிய வருது. பேர்பட்ட முனிவர் போய் இப்படி அவமானப்படுத்தணும்னு சொல்லி ராஜா வந்து காலில் விழுறாரு. காலில் விழுந்துட்டு என்ன பண்றா, அந்த ஈட்டியை வந்து எடுக்கிறாங்க. எடுக்க வர முடியல. அவருடைய மண்டை ஓடு வரைக்கும் அந்த ஈட்டி குத்தி கிடக்கு. சோ என்ன பண்றாங்க, ஓரளவுக்கு உடச்சி எடுக்கிறாங்க. உடச்சி எடுத்துட்டு அவரை வந்து விட்டுறாங்க. அவர் அப்படியே வந்து அந்த இதோடயே இருக்காரு மிச்ச காலத்தை. இதெல்லாம் நடந்துட்டு அவர் காலம் முடியறது. அவர் காலம் முடிஞ்ச உடனே என்ன ஆறுது அப்படின்னா, மேல யமலோகத்துக்கு போறார். யமதர்மன் தான் அந்த தண்டனை எல்லாம் கொடுக்கக்கூடியவர். ஆக்சுவலா யாருக்கு என்ன கர்மாவோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து யமதர்மன் தான் வந்து தண்டனை கொடுப்பாரு. சோ யமதர்மன் போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு தண்டனை கொடுத்தீங்களே, ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு, நான் என்ன பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்ப சொல்ற யமதர்மன், நீங்க வந்து சின்ன வயசுல சில பூச்சிகளுக்கு எல்லாம் என்ன பண்ணீங்கன்னா, அந்த ஊசியை வச்சு குத்துன்னு குத்துனீங்க. சின்ன சின்ன பூச்சிகள், எறும்பு, அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி பூச்சிகள் எல்லாம் போட்டு துன்புறுத்தினீங்க. ஊசியை வச்சு குத்துனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தண்டனை கிடைச்சிருக்கீங்க. அப்போ உடனே மாண்டவி முனிக்கு ஒரு கோபம் வந்துருது. சின்ன வயசுல அறியாம பண்ண தப்புக்கு வந்து எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? தண்டனை கொடுக்கவே கூடாது. அதனால நீங்க வந்து யமதர்மனோட பதவியிலிருந்து இறக்கப்பட்டு பூலோகத்துல ஒரு தாழ்ந்த குடும்பத்துல வந்து நீங்க பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறாரு. அப்பதான் வந்து அந்த யமதர்மன் வந்து விதுரரா வர்றார். அவர் தான் விதுரர் அப்படின்னு வர்றார். மகாபாரதத்துல வரக்கூடிய கேரக்டர் வந்து விதுரர். சோ இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, பகவானுடைய ஏற்பாடு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் வந்து அந்தந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ் யார் யார் வந்து என்னென்ன விஷயத்த பண்ணணும், அது மூலமா எவ்வளவு பாடம் கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து பகவானே ஃபுல்லா டைரக்ட் பண்றாரு. நம்ம ஜெனரலா பார்ப்போம், ஒரு சினிமா பார்த்தோம்னா நிறைய விஷயம் நடக்கும். எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருப்பாங்கன்னா அந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லிருக்காரு. முக்கியமா தற்காலிக லோகத்துல ஒரு 2.5 மணி நேரம் பார்க்கக்கூடிய ஒரு சினிமாக்கு அவர் டைரக்டர் பண்ணுவார் எல்லாமே. இது வந்து பகவான் வந்து பெரிய விஷயம். எல்லாரும் தன்னுடைய சகாக்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு சகாக்களுக்கும் ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒரு ரோலை கொடுக்குறாரு. அந்த ரோலை கொடுக்கறதுக்கு ஒரு மேலோட்டமா பார்த்தா ஒரு சாபம் மாதிரி தெரிஞ்சா கூட, ஆனா விதுரர் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல இருப்பார். ஆக்சுவலா பார்த்தா மேலோட்டமா சாபம் மாதிரி தெரியுமே தவிர எதுவுமே சாபம் கிடையாது. ஆக்சுவலா அது மூலமா வந்து ஒரு இத்தியாசத்தை வந்து ஏற்படுத்தி அது மூலமா நிறைய பகவானுக்கு வந்து நமக்கு எல்லாருக்கும் பாடம் கொடுக்குறாரு. சோ யமதர்மராஜனுக்கு அந்த சாபம் கிடைச்சிருது. அவர் தான் வந்து விதுரரா இது பண்றாரு. அப்புறம் சொல்றார், 14 வயசு இனிமேல இருந்து 14 வயசுக்குள்ள ஒரு குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அது வரைக்கும் வந்து இந்த கர்மா வந்து செயல்படாது. அது வரைக்கும் செஞ்ச தப்புக்கு வந்து செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இதையும் வரத்தையும் வாங்கிக்கிறாரு. ஒரு குழந்தைங்க 14 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து தப்பு பண்ணாக்க அவ்வளவு கர்மா வந்து அஃபெக்ட் ஆகாது. அதுக்கு மேல விவரம் தெரிஞ்சு பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் வந்து அந்த கர்மா அப்படிங்கிற விஷயம் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து விதுரருடைய பேக்ரவுண்ட். ஸோ விதுரர் தான் வந்து இந்த ஜெயன் விஷயின் கதையை வந்து மைத்ரேயர் சொல்ல போறேன். அதனால்தான் வந்து விதுரர் பத்தி வந்து பாகவத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. பகவான் வந்து லீலையா முடிக்க போறார். மகாபாரதம் முடிஞ்சுடுத்து, எல்லாம் முடிஞ்சுடுத்து. பகவான் லீலையை முடிச்சுட்டு மேல கோலோக பிருந்தாவனம் கிளம்ப போறார். அப்போ அந்த கடைசி நேரத்துல பகவான் சந்திச்சது யாருன்னா உத்தவர். உத்தவர்ன்றவர் வந்து பகவானுடைய கசின் பிரதர், இந்த மாதிரி ஒரு உறவுல வருவார். அப்புறம் வந்து மைத்ரேய ரிஷின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த 2 பேரும் தான் வந்து அந்த கடைசி நேரத்துல வந்து பகவான்கிட்ட போய் எல்லா போதனைகளும் கேட்டுக்கிறாங்க. என்ன பண்றது, கலியுகம் எப்படி வரப்போறது, இதுக்கு என்ன வழி, மக்கள் என்ன பண்ணணும், எது பண்ணணும்னு கேட்கும்போது அப்பதான் வந்து பகவான் வந்து உத்தவருக்கு வந்து ஒரு கீதை சொல்றாரு, உத்தவ கீதை. அர்ஜுனுக்கு சொன்ன பகவத்கீதை மாதிரி உத்தவ கீதையும் தனியா இருக்கும். அதுல அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான், ஆல்மோஸ்ட் சேம் இன்ஸ்ட்ரக்ஷன். அதை வந்து வேற ஆங்கிள் வேற மாதிரி வேற இதுல சொல்லுவார் பகவான். சோ அப்போ உத்தவரும் மைத்ரேயரும் வந்து பகவான் இருந்து கேட்கறாங்க. அப்போ இந்த விதுரர் வந்து இந்த பிரயாணம் பண்றாரு இல்லையா, காட்டுக்கு போயிட்டு இருக்காரு, வெளில வர்றாரு. வரும்போது நடுவில் வந்து யார் சந்திக்கிறார், உத்தவர் சந்திக்கிறார். அந்த உத்தவர் சொல்றார், நீ வந்து மைத்ரேயர்கிட்ட போய் எல்லா விஷயமும் கேட்டுக்கோ. இதோட வந்து உன்னோட இது முடிஞ்சு போச்சு, உன்னுடைய சாபத்தோட இது முடிஞ்சு போச்சு. இந்த ஜென்மம் எடுத்த விதுரரா பிறந்த எல்லாம் பண்ண இதோட முடிஞ்சு போச்சு. இனிமே வந்து நீ கரை சேர நேரம் வந்தாச்சு. பகவானை பத்தி போய் வந்து மைத்ரேயர்கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த பாகவதம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சம்பாஷணம் தான். ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் சொல்லுவார், அவர் வந்து இன்னொருத்தர் சொல்லுவார். அந்த மாதிரி வந்து
பகவான் சொன்னது அப்படியே மாறி 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 பகவானை பத்தி லீலைகள்லாம் வரும், பகவானோட பக்தர்களோட லீலைகள்லாம் வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் அந்த ஃபிளாஷ்பேக் ஒரு ஃபிளாஷ்பேக் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ உத்தவர் அறிவுரைப்படி விதுரர் மைத்ரேயரை சந்தித்து ஆன்மீக அறிவை பெறுதல். ஸ்ரீமத் பாகவதம் சொன்ன மாதிரி குரு பரம்பரை, எப்போதுமே குரு பரம்பரை இருக்கும்போது சனத்குமாரர்கள் அப்படின்னு இருக்காங்க. சனத்குமார்கள் யாருன்னா பிரம்மாவோட பசங்க. பிரம்மா வந்து நான் சொன்ன மாதிரி படைக்க ஆரம்பிக்கும் போது தன்னுடைய படைப்பு தொழிலுக்கு சில பேர் தேவைப்படுறது, சில அசிஸ்டன்ஸ் தான் தேவைப்படுன்னு சொல்லிட்டு மானசீக புத்திரன் சொல்லுவோம். முன்னாடியே சொல்லியிருக்கோம். பிரம்மாவோட மானசீக புத்திர தான் ஒருத்தர் பார்த்தோம், நாரதரை பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய புத்திரர்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து சனத்குமாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர், சனக்க சனாதன சனந்த சனத்குமார் அப்படின்னு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேரை வந்து பிரம்மா படைக்கிறார். படைச்சிட்டு நீங்க வந்து இனிமே வந்து படைப்பு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கிரகஸ்தா ஆயிடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ற, நாரத முனிவர் மாதிரி இந்த பசங்களை வந்து எங்களுக்கு வந்து ஈடுபாடு இல்லை, ஸோ எங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சனத்குமார்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, சனத்குமார்கள் தன்னுடைய யோகா வலிமையினால அவங்க எப்போதுமே குழந்தை வடிவத்திலே இருக்காங்க. எங்க வந்து உடல் வளர்ந்து வயசாயிடுச்சுன்னா அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த காமம் வந்து உள்ள புகுந்துருமோ அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அவ்வளவு கட்டுப்பாடா அந்த தவ வலிமையில எப்போதுமே வந்து ஒரு குழந்தை வடிவத்திலே இருப்பாங்க. ஆனா அவங்க குழந்தைங்க கிடையாது, ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர்கள், ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான பர்சன்ஸ். அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது, வேத விஷயம் எல்லாமே தெரியும். ஆனா எப்போதுமே வந்து குழந்தை வடிவத்துல தான் இருப்பாங்க, 4 குழந்தைங்க மாதிரி தான் போவாங்க. இன்னும் சொல்ல போனா உடல்ல வந்து துணி கூட போட்டு போட்டாங்க. அந்த மாதிரி பட்டத்திலே எதுலையும் கிடையாது, எதுலையுமே இது இல்ல, ஃபுல்லா வந்து பகவத் ஸ்மரணத்திலே இருக்கக்கூடியவர்கள் சனத்குமாரர்கள். சோ அந்த சனத்குமாரர்களுக்கு பலராமர் ஆதிசேஷன் தான் வந்து முதல்ல வந்து பாகவதத்தை வந்து சொல்றார். சனத்குமாரர்கள் பிரகஸ்பதி மற்றும் பராசரருக்கு ஸ்ரீமத் பாகவத்தினை உரைத்தல். என்ன நான் சொன்ன குரு சில பரம்பரை ஆரம்பிக்கிறது. பலராமர் ஆதி குரு, கிருஷ்ணர் தான் பலராமரா பெரியறார், பலராமர் தான் ஆதி குருன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மூல குரு பலராமர் தான். சோ பலராமர்ல இருந்து யார் வழியா வருது பாகவதம், சனத்குமார்கள்ட்ட போகுது. சனத்குமார்கள்ட்ட இருந்து யார்கிட்ட போகுதுன்னு பாத்தீங்கன்னா பராசர முனிவர், யார் அவரு, வியாசதேவரோட அப்பா, முன்னாடியே பார்த்திருக்கோம், அவருக்கும் அப்புறம் வந்து பிரகஸ்பதி யாருன்னா தேவர்களின் குரு பிரகஸ்பதி, அவன் 2 பேருக்கும் வந்து இந்த பாகவத்தை வந்து சொல்றாங்க. பராசரர் தாம் பயின்ற ஸ்ரீமத் பாகவத்தினை மைத்ரேயருக்கும் விதுரருக்கும் உரைத்தார். பராசர முனிவர் அடுத்து என்ன சொல்றாரு, மைத்ரேயருக்கும் விதுரருக்கும் சொல்றாரு. இதெல்லாம் வந்து அந்த ஸ்லோகத்துல வரும், கீழே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பாகவத ஸ்லோகம் வருது பாருங்க எல்லாத்துலயுமே. ஸ்ரீமத் பாகவதம் 3வது காண்டம் 8வது அத்தியாயம் 7வது ஸ்லோகத்திலிருந்து 9வது வரைக்கும் இந்த விஷயம். அப்புறம் அதுல இருந்தா வந்து இந்த விஷயம் எல்லாம் ஃபுல்லா வருது, இந்த குரு பரம்பரை ஃபுல்லா வருது, அந்த 7ல இருந்து 9க்குள்ள ஃபுல்லா கவர் ஆகுது. யார் வந்து யாருக்கு சொன்னாங்க, எப்படி வந்தது பாகவதம் வந்து அப்படியே வந்து சொல்றாங்க. இப்போ படைப்பை பத்தி வந்து மைத்ரேயர் விவரிக்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, பிரம்மா வந்து பகவான் படைச்சார், தொப்புக்குடியில இருந்து பகவான் பிரம்மா வந்தார், கர்ப்போதக சாவிஷ்ணு தொப்புல இருந்து பிரம்மா வந்தார். பிரம்மா என்ன பண்றா, 2 பேரை படைக்கிறார், பிரஜாபதிகள் சொல்லுவாங்க, சந்ததிகளை உருவாக்கக்கூடியவர்கள். தக்ஷன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், தக்ஷன், இந்த சிவபெருமான் நிலையில தக்ஷன் வரும், தக்ஷன், இந்த தக்ஷ பிரஜாபதி படைக்கிறார். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மரிச்சி, 2 பிரஜாபதி படைக்கிறார். இப்ப தக்ஷன் மூலமா யார் வராங்கன்னா, அவங்களுக்கு 2 பொண்ணுங்கள், தீதி அதித்தி தக்ஷனுக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மரிச்சியை படைக்கிறார் இல்லையா, அந்த மரிச்சி வந்து கஷ்யப முனிவர் அப்படிங்கிற ஒருத்தர் படைக்கிறார். அந்த கஷ்யப முனிவர் தான் இந்த தித்தியும் அதித்தியும் கல்யாணம் பண்ணிக்கிறார். சோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஜெயன் விஜயனோட கதையை சொல்ல போறோம்னு சொல்லியிருந்தோம். இந்த ஜெயன் விஜயனோட கதையை சொல்றதுக்கு என்னமோ சம்பந்தம் இல்லாம சொல்ற மாதிரி தெரியுது நமக்கு. விதுரரை பத்தி பேசுறோம், அப்புறம் வந்து இதை பத்தி பேசுறோம், பிரம்மா பத்தி பேசுறோம், இதெல்லாம் வந்து சம்பந்தம் வரப்போகுது எப்படிங்கிறத பார்க்க போறோம். சோ விதுரர்கிட்ட தான் வந்து மைத்ரேயர் வந்து அந்த விஷயத்தான் சொல்ல போறார், ஜெயன் விஜயனை பத்தி சொல்ல போறார். அதனால விதுரரை பத்தி பார்த்தோம், மைத்ரேயர் பத்தி பார்த்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா படைக்கிறார் தக்ஷனோட 2 பெண்கள் தித்தி அதித்தி. அந்த தித்தி அதித்தியை கல்யாணம் பண்ணவர் கஷ்யப்பர். இந்த கஷ்யப்ப முனிவர் மூலமா பாத்தீங்கன்னா இந்த தித்தி மூலமா பாத்தீங்கன்னா நிறைய வந்து அசுரர்கள்லாம் உருவாங்க, நிறைய அசுரர்கள் உருவாவாங்க. அதித்தி மூலமா பாத்தீங்கன்னா நிறைய வந்து தேவர்கள்லாம் வருவாங்க. இந்த அதித்தி மூலமா தான் வந்து பகவான் வாமன தேவர் வரார். திதி அதித்தியை மணந்தார்.
இப்ப என்ன ஆறுது கதை அப்படின்னா, கஷ்யப முனிவர் வந்து தித்தி அதித்தி 2 பேரையும் மனைவி பண்ணிட்டாங்க. அப்போ அதித்திக்கு வந்து நிறைய பசங்க எல்லாம் வராங்க, தேவர்கள் எல்லாம் வராங்க, எல்லாம் வராங்க. திதிக்கு வந்து குழந்தைகளே இல்ல. அப்ப என்ன பண்றாங்க, ஒரு சமயம் வந்து என்ன பண்றாங்க, எனக்கு வந்து குழந்தை வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க கணவர்கிட்ட. என்னிடம் கருணை காட்டுங்கள், நான் மகன்களை பெற விரும்புகிறேன். தங்களின் மற்ற மனைவிகளின் செழுமையை கண்டு நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். இந்த செயலை செய்வதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. கசியப்பர் திதியை எச்சரிக்கிறார். என்ன பண்றாருன்னா, இந்த குறிப்பிட்ட நேரம், இந்த நேரம் அதாவது சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஆணும் பெண்ணும் சேரும்போது சாந்தி முகூர்த்தம்னு சொல்லுவோம். சோ நல்ல நேரமா பார்த்து ஏன் சேரணும் அப்படின்னா, அது மூலமா ஆணும் பெண்ணும் சேரும்போது அது மூலமா ஜனிக்கக்கூடிய குழந்தை வந்து ஒரு நல்ல குழந்தையா நல்லதா வரும். நேரம் தவறி போய் பண்ணோம்னா அது வந்து ஒரு அசுரத்தன்மையோட குழந்தையா, அந்த மாதிரி தகாத குழந்தையா, தப்பான குழந்தையா வந்து அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நேரங்கிறது சாமானிய விஷயம் இல்ல. அதெல்லாம் நேரத்தெல்லாம் கரெக்டா கணிச்சு எல்லாமே பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப கசியப்பர் சொல்றார், இந்த குறிப்பிட்ட நேரம் மிகவும் அமங்கலமானதாகும். ஏனெனில் இந்த நேரத்தில் பயங்கரமான தோற்றமுடைய பூதங்கள் மற்றும் பூத கணங்களின் தலைவர் கண்ணுக்கு தென்படுகின்றார் அப்படிங்கிற. கஷ்யப முனிவர் பெரிய முனிவர், அவர் கை தேர்ந்தவர், சகல வலிமையும் படிச்சவர். சோ அவருக்கு இந்த விஷயம் ரொம்ப துல்லியமா தெரியும். இன்னும் சொல்ல போனா ஆத்மாக்கள் துராத்மாக்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் லெவல்ல இருந்தார். இப்ப அந்த நேரத்துல வந்து அவங்க சொல்றாங்க நம்ம ஒண்ணு சேரலாம், குழந்தை பெற்றுக்கலாம் சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த நேரம் வேண்டாமா அப்படிங்கிற. திதியின் பொறாமை மற்றும் பொறுமையின்மை காரணமாக கஷ்யபர் அவளிடம், உன் கருப்பையிலிருந்து 2 மோசமான மகன்கள் பிறப்பார்கள். துருஷ்டவசமான பெண்ணே, அவர்கள் 3 உலகங்களுக்கும் எப்பொழுதும் இடையூறுகளை ஏற்படுத்துவார்கள் அப்படிங்க. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்லோகம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கு பாருங்க, 14ல இருந்து 3வது அத்தியாயத்துல 14வது அத்தியாயத்துல 3வது காண்டத்துல 14வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகம், அப்புறம் 23வது ஸ்லோகம் இங்க, அப்புறம் 39வது ஸ்லோகம். இதுதான் வந்து கதை அப்படி முக்கியமா வருது முக்கியமா. அவங்க என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நேரத்துல வந்து சேரும்போது இந்த மாதிரி ஒரு குழந்தைய பெற்றிருக்க போறேன்னா உனக்கு வந்து என்ன போறாங்க, 2 குழந்தைங்க வரப்போகுது. 2 வந்து அசுர குழந்தைகளா வரப்போகுது, ரொம்ப மோசமான குழந்தைகளா, ரொம்ப பயங்கரமான குழந்தைகளா வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி வந்த குழந்தைகள் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபு கேள்விப்பட்டிருக்கோம். ஹிரண்யாக்ஷன் அழிக்கிறதுக்கு பகவான் வந்து வராக அவதாரம் எடுக்கிறார். ஹிரண்யாக்ஷனை கொன்ன உடனே ஹிரண்யகசிபுக்கு ஒரே கோபம் பகவான் மேல. அதுக்கப்புறம் தான் நம்ம பாக்குறோம், பகவானுக்கு வந்து ஹிரண்யகசிபுக்கு வந்து குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை வந்து யாரு, பிரகலாத், பெரிய பக்தனா பிறக்கிறது. அப்புறம் பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்யகசிபு வந்து கொள்றார். அந்த மாதிரி வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நேரம் காலம்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒருத்தர் மூலமா ஒரு அறிகுறி கிடைச்சது, இந்த மாதிரி நல்ல நேரத்துல பண்ணணும் அப்படின்னா நல்ல நேரத்துல பண்றது ரொம்ப நல்லது. அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றது வந்து நமக்கு வந்து நல்லது கிடையாது. எல்லாமே வந்து வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. வேதத்துல வந்து முறையா நிம்மதியா வாழறதுக்கு எல்லா விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து அதை எவ்வளவுக்கு எவ்வளவு அலட்சியப்படுத்துறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வேதத்தை அலட்சியப்படுத்துறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பகவத்கீதையை பாகவத்தை அலட்சியப்படுத்துறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நமக்கு வாழ்க்கையில வந்து துன்பம், துயரம், அப்புறம் என்ன சொல்றது, நஷ்டம், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வரும். உடல் கஷ்டம், பண கஷ்டம், மன கஷ்டம்னு வந்துட்டே இருக்கும் மாறி மாறி மாறி. அதனால வந்து இதையுமே வந்து முக்கியமா வந்து வேதங்களை வந்து அலட்சியப்படுத்தவே கூடாது. வேதங்கள் வந்து நமக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மனுஷ பிறவியா இருந்தா எப்படி வாழணும், ஒரு மனுஷனா இருந்தா எப்படிப்பா வாழணும் அப்படிங்கிறதுதான் வேதமே. அதனால வந்து முக்கியமா வந்து இந்த பகவத்கீதை பாகவதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள். இப்ப ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபின் வரலாறு எப்படி வராங்க அப்படின்னா, பிரம்மா சொல்றார், பிரம்மோவாச்ச மானசாமே சூதா உஷ்மத் பூர்வஜா சனாதயாத சேரூர் விகாயசா லோகாஸ் லோகேஷு விகதஸ்பிருகः மானசாமே சூதா உஷ்மத் பூர்வஜா சனதாதய சேரூர் விகாயசா லோகால் லோகேஷு விகதஸ்பிருகः. பிரம்மதேவர் கூறினார், சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமார். நான் சொன்ன மாதிரி 4 பேர் குழந்தைங்களா இருப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பேர் சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரன் என்னும் 4 எனது மனதிலிருந்தும் பிறந்தவர்கள். உங்கள் அனைவருக்கும் அந்4 மூத்தோர்கள் ஆவார். சில நேரங்களில் அவர்கள் பௌதீக மற்றும் ஆன்மீக வானங்களில் எந்தவித குறிப்பிட்ட விருப்பமின்றி பயணம் செய்வர். சோ அவங்களும் அது மாதிரிதான், கிட்டத்தட்ட நாரத மாதிரி தான், ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள். அதனால வந்து அவங்க நினைச்சா எங்க வேணா போலாம், எப்ப வேணா போலாம் நினைச்ச நேரத்துக்கு. சோ அந்த மாதிரி ஒரு நேரத்துல என்ன பண்றாங்க, வைகுண்டத்துள்ள நுழைய பாக்குறாங்க.
வைகுண்டத்துல யார் இருக்காங்க? ஜெயன், விஜயன் 2 பேர் இருக்காங்க. ஸோ வைகுண்டத்துல பகவானை பார்க்கணும் அப்படின்னு உள்ள நுழைகிறாங்க. இவ்வாறு எல்லா பிரபஞ்சங்களுக்கும் பயணம் செய்து முடித்த பின்னர் அவர்கள் அனைத்து விதமான மாசுகளில் இருந்தும் விடுதலை பெற்றதினால் ஆன்மீக வானத்திலும் நுழைந்தனர். இந்த ஆன்மீக வானத்தில் வைகுண்ட லோகம் போன்ற ஆன்மீக உலகங்கள் இருக்கின்றன. இவைகளை முழுமுதற் கடவுள் மற்றும் அவரது தூய பக்தர்களின் நுழைவிடங்களாகும். இவையே கண்கூடான இந்த உலகவாசிகளின் அனைவராலும் வணங்கப்படுபவை ஆகும் அப்படின்னு சொல்லி வைகுண்டம் சொல்றார். ஸோ வைகுண்டம் வந்து மேல வந்து ஆன்மீக லோகம் இருக்கு, கீழே பூலோகம் பௌதிக லோகம் எல்லாம் போயிட்டார். நான் சொன்ன மாதிரி 14 லோகங்கள் எல்லாம் பௌதிக லோகங்கள். பிரம்மலோகம் கீழே வந்து அத்துல வெத்தில சுத்துல 7 லோகங்கள் இருக்கு. மேல 6 லோகங்கள் இருக்கு. பூர் போக சொர்க்கலோகம், அப்புறம் வந்து மகர லோகம், ஜனலோகம், தப்பலோகம் எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டு கடைசியா என்ன பண்றாங்க? இப்ப வந்து ஆன்மீக லோகத்துக்குள்ள நுழைகிறாங்க. ஆன்மீக லோகம் நிரந்தரமான நித்தியமான லோகம், வைகுண்ட லோகம். மற்ற லோகம் எல்லாம் குண்டம்னு சொல்லப்பட்டிருக்கு. குண்டம்னா கவலையில் இருந்தது, தற்காலிகமானது. இது வந்து வைகுண்டம், அதுல நுழைகிறாங்க. ஸ்ரீமத் பாகவதம் 3:15-15 எத்திர சாத்ய புமானாஸ்தே பகவான் சப்தகோச்சரக சத்வம் இஷ்டப்ய கஜம் ஸ்வானாம் நோ மிருடயன் ருஷக. வைகுண்ட லோகத்தில் இருக்கும் முழுமுதற் கடவுளே ஆதி கடவுளாவார். அவரை வேத இலக்கியங்களில் மூலமே அறிந்து கொள்ள முடியும். அவரிடம் ரஜோ மற்றும் தமோ குணத்திற்கு துளியளவும் இடமும் கிடையாது. அவர் மாசு மறுவற்ற சத்துவ குணத்தில் நிறுவப்பட்டவர். அவர் பக்தர்களுக்கு சமய அறநெறியில் முன்னேற்றம் அளிக்கிறார். சோ பகவானை பத்தி சொல்றார் பிரம்மா. அவர் எதுக்கு அப்பாற்பட்டவர்? முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். நம்ம பார்ப்போம் சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் பார்ப்போம். அதையும் தாண்டி சுத்த சத்துவ குணத்துல இருக்கக்கூடியவர். சோ வைகுண்ட லோகம் எல்லாமே சுத்த சத்துவ குணம். முக்குணத்தையும் தாண்டி அதுல இருக்கக்கூடிய ரொம்ப பரிசுத்தமான இடம் அது. அந்த இடமும் அவ்வளவு அழகு, பரிசுத்தமான இடம். இருக்கக்கூடிய நபர்களும் வந்து அவ்வளவு பரிசுத்தமான நபர்கள். சோ அந்த இதுக்கு இருந்து உள்ள நுழைன்னு பாக்குறாங்க. அப்ப ஜெயின் விஜயன் வாசல் இருக்காங்க. வைகுண்ட லோகத்தின் வர்ணனை. சோ வைகுண்ட லோகம் எப்படி இருக்கும் சொல்றோம் இல்லையா? வைகுண்டம் சொல்றோம். சோ அதை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுனா தான் நமக்கு வந்து வைகுண்டத்தில் பல புனிதமான காடுகள் உள்ளன. அந்த காடுகளில் உள்ள மரங்கள் கல்ப விருட்ச மரங்கள். அந்த மரங்கள் எல்லா பருவங்களிலும் அவை பூக்கள் மற்றும் பழங்களால் நிறைந்துள்ளன. ரொம்ப ரொம்ப சுபிக்ஷம்னு சொல்றோம் இல்லையா? சுபிக்ஷமான இடம். நம்ம வந்து எதுக்கு வைகுண்ட லோகம் போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ, நம்ம நிறைய விஷயங்கள் ஆசைப்படுறோம். எல்லாமே சுபிக்ஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாருமே நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ரொம்ப ரம்மியமான சூழ்நிலை இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்ப நம்மளே பார்ப்போம் இல்லையா? அமெரிக்கா அப்படின்னு ஒரு ஆசை வருது, அமெரிக்கா போகணும்ட்டு. அப்புறம் அங்க போனோடனே அப்புறம் அதுக்கு மேல வந்து வேற ஆசைகள் வரும். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். பட் இதெல்லாம் வந்து ஒரு தற்காலிகமான கொஞ்ச நாளைக்கு இருக்கக்கூடிய சுகங்கள். இந்த அழியக்கூடிய லோகங்களே, அழியக்கூடிய விஷயங்களே இவ்வளவு அழகா இருக்கும்போது, அப்போ வைகுண்ட லோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா வர்ணனை. நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம எங்க போனாலும் வந்து பௌதிக லோகத்துல ஏதாவது ஒரு குறை இருந்தே தான் இருக்கும். ஒரு இடத்துல போனா ரொம்ப ஓவரா குளிரும், அதனால பிடிக்காம இருக்கும். என்னடா இவ்வளவு இந்த விஷயத்த இவ்வளவு ஆசைப்பட்டு வந்தோமே. சில இடத்துல என்ன சொல்றது, பனி எல்லாம் கொட்டும் வேற. அந்த நேரத்துல வந்து ஒரே குளிர் தாங்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு சரி பண்ணிக்கணும். நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணிக்கிறோம். நம்ம பௌதிக லோகத்துல வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி 100% நான் சந்தோஷமா இருக்குப்பா, 100% நிம்மதியா சௌக்கியமா இருக்கேன்னு யாரும் சொல்லவே முடியாது. அப்படி சொன்னா போய் தான் சொல்றேன்னு அர்த்தம். ஏழோடவா சொல்லிக்கலாம். பட் என்னன்னா ஒண்ணு மாத்தி ஒண்ணு துன்பம் வந்துட்டே இருக்கும். திடீர்னு உஷ்ணம் தாக்கும், திடீர்னு குளிர் தாக்கும், திடீர்னு வாழ்க்கையில நஷ்டம் வரும், இல்லைன்னா உடல்ல கஷ்டம் வரும், வியாதி வரும், ஏதாவது வந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷம், எதிர்பார்க்கக்கூடிய சுபிக்ஷமான விஷயம், எதிர்பார்க்கக்கூடிய ரம்யமான விஷயம் எங்க இருக்கு அப்படின்னா அதான் வைகுண்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் எப்படி இருக்கு? ஒரு மரம் கற்ப விருட்சம். கற்ப விருட்சம்னா அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு என்ன நினைச்சாலும் நமக்கு கிடைக்கும். ஒரு மரத்துல நமக்கு என்ன கிடைக்கும்? பழங்கள், பூக்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. பட் அதை தவிர வேற என்னெல்லாம் என்ன வேணா கிடைக்கும். ஒரு டம்ளர் கொஞ்சம் பால் குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட திடீர்னு பால். அந்த மாதிரி என்னெல்லாம் கற்பக விருட்சம்னா அதுதான். கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது கற்பக விருட்சம். அதுதான் அந்த வைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய மரங்கள். ரொம்ப ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். வைகுண்ட லோகத்தில் வசிப்பவர்கள் தங்களுடைய மனைவருடன் விமானத்தில் பரந்த வண்ணம் எப்பொழுதும் அமங்கல குணங்கள் அற்ற பகவானின் குணங்களையும் செயல்களையும் அவர்கள் நித்தியமாக பாடுவர். அங்க போனா என்ன பண்ணிட்டு இருப்போம்? இங்க வந்து போவோம் இல்லையா? ஒய்ஃபோட டூர் போவோம் எல்லாருமே.
ஹனிமூன் போவோம், வேற எங்கேயாவது என்ஜாய் பண்ண போவோம், ஃபேமிலி டூர்னு போவோம், இந்த மாதிரிலாம் போவோம். அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க விமானங்கள்லாம் எப்படின்னா நம்ம இருக்க மாதிரி வந்து இந்த விமானம் கிடையாது. இந்த விமானம் வந்து சமயத்துல கிராஷ் ஆயிடுறது, கண்ட்ரோல் போயிடுறது, பிளேன் கிராஷ் ஆகுது, எல்லாருமே எரிஞ்சு போயிடுறோம். பட் அங்க இருக்கிற விமானம் அப்படி கிடையாது, ஃபுல்லி கண்ட்ரோல். ஏன்னா அந்த விமானம் வந்து ஜடப்பொருள் கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா விமானத்தை வந்து ஒரு ஓட்டுநர் தேவைப்படுறது. விமானத்துக்கு வந்து ஒரு பைலட் தேவைப்படுறது. அவர் ஓட்டுனா தான் அவர் கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும். அப்புறம் அதுல ஃபியூவல் எல்லாம் கரெக்டா இருக்கணும். அப்புறம் இந்த ப்ராப்ளம் இல்லாம இருக்கணும். திடீர்னு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஏதாவது மாறி போச்சுன்னா அப்பவும் கஷ்டம். டக்குன்னு பிளேனை வந்து ஃபிளைட்டை லேண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த பிரச்சனை எல்லாம் வரும். பட் அங்க இருக்கிறது வந்து புஷ்பக விமானம்னு பேர். அது வந்து ஒரு ஜீவாத்மா, ஒரு ஆன்மா. அந்த ஆன்மா வந்து கரெக்டா பறந்து பறந்து கொண்டு போய் எல்லாரையும் அங்கங்க கொண்டு போய் சேர்க்கும். சோ அங்க இருக்கக்கூடிய வாசிகள் எப்படி இருப்பாங்கன்னா, அங்கேயே இந்த கணவன் மனைவியோட இருக்கும்போது எப்படி இருப்பாங்கன்னா, பகவானை பத்தி தான் சிந்தனை இருப்பாங்க. ஃபுல்லா பகவானை பத்தி பாடிண்டு எப்பொழுதும் அமங்கல குணங்கள் அற்ற, ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க வந்து எல்லாமே அமங்கலம் தான். நம்ம பௌதிக லோகத்தை பாத்தீங்கன்னா எல்லாமே அமங்கலமான விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம மங்களம் நினைச்சு பண்றோம், ஆனா அது தற்காலிகமா இருக்கு. சோ தற்காலிகமா இருக்கு, அது ஒரு ஸ்டேஜ் அழியக்கூடியது, ஒரு ஸ்டேஜ் நம்ம கைவிட்டு போறது அப்படின்னாலே அது அமங்கலமா இருக்கும். அதனால இங்க வந்து தற்காலிக மங்களம் தான் இருக்க தவிர நிரந்தரமான மங்களமான விஷயம் எதுவும் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம், எல்லாமே அமங்கலம் தான். பட் அங்க வந்து எப்போதுமே நிரந்தரமா நித்தியமான லோகம், வைகுண்ட லோகம். அதனால வந்து அமங்கல குணங்கள் அற்ற பகவானின் குணங்களை, அதனாலதான் பகவானை பத்தி பாடணும், பகவானை பத்தி பேசணுங்கிறது. அப்படி பேச விட்டா என்ன ஆகும், வேற யாரைய பத்தி பேசிட்டு இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா பேசாம வரும். வாய் வந்து பேசாம இருக்காது, கண்ணு பார்க்காம இருக்காது சொல்ற மாதிரி. சோ அந்த புலன்கள்லாம் பகவான் பக்கம் திருப்பாம விட்டோம்னா வேற ஏதாவது பண்ணிட்டே இருக்கும். யாரை பத்தியாவது பேசுவோம், சில பேரை பத்தி புகழ்ந்து பேசுவோம், சில பேர் தப்பா பேசுவோம். நம்ம யாரை பத்தி தப்பா பேசினாலும் புகழ்ந்து பேசினாலும் எதுவுமே வந்து பிரயோஜனம் கிடையாது. எல்லாமே அழியக்கூடிய நபர்களை பத்தி தான் பேசணும். பெரிய ஸ்டாரா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரா இருக்கலாம், பிலிம் ஸ்டாரா இருக்கலாம், பொலிட்டிக்கல் ஸ்டாரா இருக்கலாம், பெரிய பெரிய ஆளா இருக்கலாம். எல்லாரை பத்தி பேசியும் வந்து எதுவும் பிரயோஜனம் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், நிரந்தரமா நிச்சயமான பகவானை பத்தி பேச ஆரம்பிக்கணும். அப்ப பகவானுடைய குணங்களை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அதுக்குதான் வந்து இந்த பகவத்கீதை பாகவதம் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் பகவான் மேல வந்து பகவான் பத்தி விஷயம் புரிய வரும். பகவான் தான் எல்லாங்கிறதும் புரிய வரும். ஒரு ஜீவாத்மாவை நமக்கு வந்து தற்காலிகமா அந்த உடலோட அழியக்கூடிய விஷயங்கள் வந்து ஒண்ணும் கிடையாது, பகவான் தான் எல்லாம் அப்படிங்கிறது அப்பதான் புரியும். தலைமை தேனி உச்சஸ்தாயியில் ரீங்கரிப்பதன் மூலம் பகவானின் மகிமைகளை பாடுகிறது. பறவைகள் தங்கள் சொந்த பாடலையும் நிறுத்திவிட்டு பகவானின் புகழை கேட்பதில் ஆவல் கொள்கின்றன. இதெல்லாம் நடக்குவாங்க. இதெல்லாம் வந்து வேதங்கள்ல பாகவத்துல வந்து வர்ணிக்கப்பட்டிருக்கு. என்ன ஆகும், தேனிகள்லாம் பாட ஆரம்பிச்சோம் பகவானை பத்தி. அங்க தேனியா இருக்கட்டும், ஒரு பறவையா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து இப்படிதான் ஒண்ணும் இல்லை, எல்லாராலையும் பேச முடியும். இன்னும் சொல்லப்போனா சம்ஸ்கிருத மொழியில இன்னும் தேவலிபியில வந்து பகவானை பத்தி வர்ணிக்க ஆரம்பிச்சோம். சோ என்ன ஆகுதுங்க, அந்த தேனி வந்து பகவானை பத்தி பண்ணும்போது பறவைகள்லாம் என்ன பண்றது, சுத்தி கேட்க ஆரம்பிச்சிடும். தான் கத்தாத நிறுத்திட்டு தான் பேசுறதை நிறுத்திட்டு பகவானை பத்தி சொல்லும் போது கேட்க ஆரம்பிச்சிடும். சோ அந்த மாதிரி வந்து பகவான் சிந்தனையே இருப்பாங்க. ஜீவாத்மா இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கு எல்லாமே, அங்க எப்பேற்பட்ட ஜீவாத்மாவா இருக்கட்டும், ஒரு மிருக உடல்ல இருக்கட்டும், இல்ல ஒரு செடி கொடியா இருக்கட்டும், ஒரு நதியா இருக்கட்டும், ஒரு கல்லா இருக்கட்டும், ஒரு பறவையா இருக்கட்டும், எல்லாமே வந்து பகவான் சிந்தனையிலேயே இருப்பாங்க. அதுதான் வைகுண்ட லோகம் அப்படின்னு பேரு. பகவான் சிந்தனையே இருந்தா ஆகும், கவலையே இருக்காது. இப்ப கவலையே இல்லை என்ன அர்த்தம், அதுதான் வந்து வைகுண்டம் அப்படின்னு அர்த்தம். ஃபுல்லா கவலையா இருந்தா என்ன அர்த்தம், அது வந்து குண்டம்னு அர்த்தம். வைகுந்த வாசிகள் விலை உயர்ந்த மாணிக்க மரகத கற்கள் பதிக்கப்பட்ட தங்கத்தினால் ஆன விமானங்களில் பறந்து செல்வர். எப்படிப்பட்ட விமானம், நம்மளது மாதிரி இரும்புலயோ தகுடிலையோ இதுலயோ செஞ்ச விமானம் கிடையாது. வைகுந்தவாசிகள் மாணிக்க மரகத கற்கள் பதிக்கப்பட்ட தங்கத்தினால் ஆன விமானங்கள் பறந்து செல்வர். இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. செய்யணும்னா கூட நமக்கு எக்கச்சக்க செலவாகும், எக்கச்சக்க லேபர், எக்கச்சக்க கஷ்டங்கள் ஆகும். ஆனா பகவான் வந்து நம்ம மேல பக்தி பண்ண ஜீவாத்மாக்கள் இப்படி பாத்துக்கிறாங்க. பகவானுடைய ராஜ்யம், நேரடி ராஜ்யம் வந்து அவ்வளவு சுபிட்சமா அவ்வளவு இதுவா இருக்கும். நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அந்த சுகபோகங்கள் எல்லாம் அங்க கிடைக்கும், கொட்டி கிடைக்காங்க. ஆக்சுவலா பார்த்தா நம்ம அதை விட்டுட்டு இந்த பௌதிக லோகத்திலேயே இங்க போலாமா அங்க போலாமா, சந்திரன்ல போனா நிம்மதி கிடைக்குமா, மார்ஸ்ல போனா நிம்மதி கிடைக்குமா, இங்க போலாமா அந்த இடத்துக்கு போலாமா யோசனை இருக்கும். எங்க போனாலும் பகவான் சொல்றார், என்ன சொல்றார், பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தின்னு அர்ஜுனா, நீ பிரம்மலோகம் வரைக்கும் போய் பாரு அர்ஜுனா, அங்கேயும் நல்லா இருக்கும், சுகமா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா கூட வந்து உனக்கு மறுபறிவு இருக்கு, தற்காலிகமானதுதான், ஒரு அழிவு இருக்கு, ஒரு மரணம் இருக்குங்கிற பகவான். அதெல்லாம் புரிஞ்சுனாதான் நமக்கு வந்து பகவானுடைய வைகுந்த லோகம் எவ்வளவுப்பட்டது எப்பேற்பட்டதுன்னு புரியும். ஒரு விஷயம் நல்ல அதை பத்தி நல்லதா தெரிஞ்சாத பாருந்தா அதுல போகணுங்கிற ஆசையும் வரும். அதுக்காக தான் அந்த வேதங்கள்லாம் வர்ணிக்கிறது.
ஏற்பட்ட வைகுண்டத்தை விட்டுட்டு ஏன் கஷ்டப்படுறீங்க இந்த லோகத்துல அப்படிங்கறதா வந்து வேதம் கொடுக்கக்கூடிய நமக்கு அறிவு பாடம். வைகுந்த லோகம் பெண்கள் அதிர்ஷ்ட தேவதையான லட்சுமி தேவியின் போல் எழில் மிக்கவர்கள் ஆவார். எப்படி இருப்பாங்க பெண்கள்லாம்? நல்ல சுபிக்ஷமா இருப்பாங்க, நல்ல நகை அணிஞ்சிருப்பாங்க, நல்ல என்ன சொல்றதுன்னா பிரகாசமா இருப்பாங்க. இது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு விஷயம் இருக்கே, ஆனா வந்து யாருக்காவது ஏதாவது எதுவுமே ஆசை இருப்பாங்கன்னா இருப்பே இருக்கு. அங்க என்ன சொல்ல போனா ஆண் பெண்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்க. நம்ம சொல்றோம் இல்லையா, ஆணுக்கு பெண் மேல வரக்கூடிய கவர்ச்சி, பெண்ணுக்கு ஆண் மேல வரக்கூடிய கவர்ச்சி. இந்த பூலோகத்தை கம்பேர் பண்ணா கோடி மடங்குக்கும் மேல அழகானவர்கள் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் வைகுண்ட லோகத்துல அப்படி இருப்பாங்க. பகவான் வந்து அந்த ஆன்மீக உடல் இருக்கும்போது ஒருத்தரும் அவ்வளவு அழகா இருப்பாங்க. ஆனா வந்து அங்க வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் காம உணர்ச்சி அந்த மாதிரி விஷயம் எல்லாம் வரவே வராது. அவங்க எல்லாருமே வந்து பகவான் சிலையே இருப்பாங்க. பகவான் எப்படி திருப்திப்படுத்துறது, பகவானுக்கு இந்த நேரத்துல என்ன பண்ணலாம், பகவானை பத்தி பாடலாமா, பகவானை பத்தி கீர்த்தனம் பண்ணலாமா, பகவானுக்கு ஏதாவது உணவு தயார் பண்ணலாமா, பகவானுக்கு அலங்காரம் பண்ணலாமா, இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி அங்க பறவையா இருக்கட்டும் செடி கொடியா இருக்கட்டும் எல்லாமே வந்து இதே சிந்தனையே இருப்பாங்க. அதுதான் வைகுண்ட லோகம்னு பேரு. எல்லா சுபிக்ஷமும் இருக்கும், ஆனா இது மாதிரி ஆசையா இருக்கு. இங்க வந்து நம்ம பாத்தீங்கன்னா சுபிக்ஷம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனாலதான் காம்படிஷன் சொல்றோம். காம்படிட்டிவ் வேர்ல்டு போட்டி போடணும், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், போட்டி போட்டு ஜெயிச்சு ஒன்னு வந்து நிலைநாட்டுறதுக்கு எல்லாம் கஷ்டப்படுறாங்க. எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு. படிப்பு, அப்புறம் வேலை, அப்புறம் கல்யாணம் காட்சி, அப்புறம் பசங்களை வளர்க்கறது, ஒரே போராட்டம் தான் வாழ்க்கை. ஆனா அது போராட்டமே தெரிய மாட்டேங்குது. அது போராட்டமா இல்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை வந்து மறைக்கிறது. பாத்துக்கலாம் நம்மள எல்லாமே ஏமாத்திட்டு இந்த பௌதிக லோகத்திலேயே இருக்க ஆசைப்படுறமே தவிர அதுக்கு மேல என்ன அப்படிங்கறது யோசிக்கிறதுக்கு வந்து வரமாட்டேங்குது. அதனாலதான் பகவான் சொல்றாரு ரொம்ப ரொம்ப அரிது அரிசிவாங்க. அரிதிலும் அரிது, மிக மிக அரிது அரிசிதான். என்ன வந்து புரிஞ்சுண்டு மரணத்துக்கு அப்புறம் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு இதை பத்தி எல்லாம் யோசிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். சில ஜீவாத்மாக்களை மட்டும்தான் அதுக்கு முயற்சி செய்யும் அப்படிங்க. அதனால வந்து நம்ம வந்து இந்த மனுஷ பிறவியை வந்து வீணாக்கவே கூடாது. இவ்வளவு விஷயம் தெரிய வரும்போது நல்லா புடிச்சுக்கணும், நீயே படிக்கணும், பகவத்கீதையை படிக்கணும். சனாதன தர்மத்தை காப்பாற்றணும்னு சொல்றோம். காப்பாற்றணும் என்ன பண்ணணும், நம்ம கத்துக்கணும். முதல்ல சனாதன தர்மம்னா என்ன அப்படி தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், பகவத்கீதையை மினிமம் படிக்கணும். இந்த சனாதன தர்மத்தை காப்பாத்துறேன், இந்து தர்மத்தை காப்பாத்துறேன், இந்த மாதிரி போராடுறவங்க எல்லாம் முதல்ல பகவத்கீதை ஒருத்தரும் வாங்கிக்கணும். பகவத்கீதை உண்மை உரிமையில வாங்கிட்டு படிக்க ஆரம்பிக்கணும். படிச்சாதான் முடியும், காப்பாற்ற முடியும். படிக்காம என்னன்னு தெரியாம என்னத்தை காப்பாற்ற போறோம்? எல்லாரும் கத்துக்கணும். பசங்களுக்கு அடுத்த சந்ததிகளுக்கு கத்துக் கொடுக்கணும். அப்பதான் நம்ம தர்மத்தை காப்பாற்ற முடியும். சும்மா வாயளவுல சொல்லிட்டு காப்பாற்ற முடியாது, ரொம்ப கஷ்டம். அதிர்ஷ்ட தேவதைகள் தங்கள் நந்தவனத்தில் உள்ள பவளத்தினால் ஆன கரைகளுடைய தாமரை கரைகளில் துளசி இலைகளை அர்ப்பணித்து பகவானை வழிபடுவார். என்ன பண்றாங்க? பவளத்திலான ஆன எல்லாமே வந்து அங்க பாத்தீங்கன்னா பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற மாதிரி செங்கல், சிமெண்ட், மண்ணு அதெல்லாம் கட்டுவோம். இங்க அங்க வந்து அப்படி கிடையாது. எல்லாமே வந்து சிந்தாமணி கற்கள். பிரம்மா சொல்றார், சிந்தாமணி பிரகார சத்மசு கல்ப விருக்ஷா. எப்படின்னா சிந்தாமணி கற்களா ஆரம்பிச்சது. ரொம்ப நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது வந்து அதோட ஷைனிங் இருக்கட்டும், அதோட குவாலிட்டியா இருக்கட்டும், அன்பிரேக்கபிள் சொல்லுவோம் இல்லையா, அன்பிரேக்கபிள் சொல்லுவோம். அந்த ஊர்ல அன்பிரேக்கபிள் கிளாஸ் இருக்கும், உடையாதுங்க. அந்த மாதிரி உண்மையிலேயே வந்து உடையாது. எந்த காலத்தினாலையும் எதனாலையும் வந்து அழிக்கப்பட முடியாத விஷயங்களால வந்து கட்டப்பட்டக்கூடிய அந்த அரண்மனைகள், அந்த கரைகளா இருக்கட்டும், அந்த நதி கரைகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து படிகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஜொலிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்கள், மிக மிக சுபிக்ஷமான விஷயங்கள். அதை விட சுபிக்ஷம் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அந்த மாதிரி விஷயங்களா இருக்கும். சொல்லுவோம் இல்லையா, காஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து வைரம் வாங்கணும்னு ஆசை. ஆனா வந்து நமக்கு வந்து அதை வாங்கக்கூடிய நமக்கு என்ன சொல்றது, அந்த தகுதி நம்மள்ட்ட இருக்கானா எல்லாருக்கும் இருக்குது. சில பேருக்கு நல்ல வருமானம் வரும், சில பேருக்கு வருமானம் ரொம்ப கம்மி. ஆனா எல்லாருக்குமே வந்து அந்த வைரத்தை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கும். உயர்ந்த விஷயத்த என்னதான் சொல்றேன், எல்லா விஷயத்துலயுமே வைரம் ஏன்னு சொல்றேன்னா, எல்லா ஒரு விஷயம் ஒரு உயர்ந்த விஷயம் எல்லாமே நல்லா குவாலிட்டியா வாங்கணும்னு பார்ப்போம். ஒரு பை வாங்கினா கூட குவாலிட்டியா வாங்கலாமே, பிராண்டடா வாங்கலாமே. ஒரு ஷூஸ் வாங்கினா, ட்ரெஸ் வாங்கினா கூட குவாலிட்டியா இந்த பெஸ்ட் குவாலிட்டி சொல்லுவோம் இல்லையா, இருக்கிறதுலயே பெஸ்ட் குவாலிட்டி. அதாவது அந்த குவாலிட்டிக்கு நிகரா எதுவும் கிடையாது, அந்த குவாலிட்டிக்கு மேல எதுவும் கிடையாதுங்கிற விஷயம் வந்து எங்க கிடைக்கும்னா வைகுண்ட லோகத்துல தான் எல்லாமே கிடைக்கும். போட்டுக்கிற துணியில இருந்து, அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணங்கள்ல இருந்து, இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து, அரண்மனையில இருந்து
செடி கொடி வகைகள்ல இருந்து, காய்கறி பழங்கள்ல இருந்து, பால்ல இருந்து எல்லாமே வந்து பெஸ்ட் குவாலிட்டி. அதுதான் வைகுண்டம் லோகம். அதனாலதான் நம்ம அதுக்கு போக ஆசைப்படணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா பார்த்தா தூய பக்தி, ரொம்ப உயர்ந்த பக்தி என்ன அர்த்தம்? எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க பக்தர்கள். இந்த வைகுண்ட லோகம் கூட வேணாம் எனக்கு, நீங்க எங்க போட்டாலும் பரவாயில்ல. பட் நம்ம அந்த லெவலுக்கு போக முடியல கூட, அட்லீஸ்ட் அந்த வைகுண்ட லோகத்துக்கு மேலேயே ஆசைப்பட்டு அதுக்காவது போகணும்னு பகவான் வேண்டிக்கணும். பக்தியில ரொம்ப உயர்ந்தது என்ன வேண்டிப்பாங்கன்னா, எனக்கு வைகுண்ட லோகம் கொடுத்தாலும் சரி, சொர்க்கலோகம் கொடுத்தாலும் சரி, நரகத்துக்கு கொடுத்தாலும் சரி, பூலோகத்துல வாழ்ந்தாலும் சரி, ஆனா உன்னுடைய ஞாபகம் மட்டும் எனக்கு எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும். பட் நம்ம வந்து அந்த லெவல்ல இல்லையா அப்படின்னா கூட பரவாயில்ல. பட் வந்து இதுவாவது அட்லீஸ்ட் வேண்டிக்கலாம், வைகுண்ட லோகத்துக்கு வந்துடணும்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறதுல என்ன, நிறைய நாம ஜபம் பண்ணணும், வேற வழியே இல்லை. ஷோடசகம் நாம்னாம் கலிகல்மஷ நாசனம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நிறைய நாமஜபம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியான மந்திரம், நிறைய பண்ணிட்டே இருக்கணும், வழி கிடையாது. பண்ணாதான் வந்து இந்த ஜீவாத்மா வந்து பரிசுத்தம் அடைஞ்சு நம்ம வந்து அந்த வைகுண்ட லோகத்தை நோக்கி போக முடியும். அப்புறம் பகவானுக்கு பிடிச்ச என்னத்தை அர்ப்பணிக்கிறாங்க? தாமரை தடாகங்களில் கரைகளில் துளசி இலைகளை அர்ப்பணித்து. துளசி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது. அது மாதிரி பகவானுக்கு எது பிடிச்சது நம்ம முடிவு பண்ணக்கூடாது. எனக்கு பிடிச்சது வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கிறது, அது ஒரு லெவல். பட் பகவானுக்கு என்ன பிடிச்சதுன்னு பார்த்து, அது எனக்கு பிடிக்குமோ பிடிக்காது அது ஒரு விஷயம். பட் பகவானுக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து அந்த மாதிரி அர்ப்பணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்த பக்தி. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அப்ப எங்கேயும் தெரிஞ்சுக்கிறது, அதுக்கும் வேதம் தான் படிச்சாங்க. வேதத்துல படிச்சாலும் பகவான் என்ன விரும்புறாரு, என்ன கேட்கிறாரு அப்படின்னு புரியும். ஒரு ஸ்லோகம் ஒண்ணு, ஒரு வீடியோ சின்னதா போடுறேன். பிரம்ம சமிதையில பிரம்மா சொல்றாரு வைகுண்ட லோகம்னா எப்பேற்பட்டது. இப்ப பார்த்தது என்னன்னா, பிரம்ம சமிதாவோட ஒரு ஸ்லோகம். வைகுண்ட லோகத்தை பத்தி பிரம்மா வந்து வர்ணிக்கிறார். அந்த லோகம் எப்படி இருக்கும்னு சொல்றார். என்ன சொல்றார்? கீழே இருக்கக்கூடிய கற்கள், மண்கள்லாம் சிந்தாமணி கற்களா இருக்கும். சாதாரண கற்கள் கிடையாது, கருங்கல் செங்கல் மாதிரி கிடையாது, சிந்தாமணி கற்கள், ஜொலிக்கக்கூடிய சிந்தாமணி கற்கள். அப்புறம் வந்து மரங்கள்லாம் கற்பக விருட்சம், கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சங்கள். அப்புறம் வந்து தண்ணி எல்லாம் அமிர்தம், வெறும் சாதாரண நீர் கிடையாது, அமிர்தம். மிருதம்னா மரணம்னு அர்த்தம். அமிர்தம் அப்படின்னா வந்து மரணம் சம்பவிக்க வைக்காதது, மரணத்தை வெல்லக்கூடியது அப்படின்னு அர்த்தம் அமிர்தம் அப்படின்னா. அந்த மாதிரி வந்து அங்க தண்ணி எல்லாம் அந்த மாதிரி அமிர்தமா இருக்கும். அமிர்தம்ங்கிறது ரெண்டு அர்த்தம் இருக்கு. ரொம்ப சுவையானது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து இது ஒரு முக்கியமான பாயிண்ட், மரணம் இல்லாத இடம் அப்படின்னு அர்த்தம் வைகுண்ட லோகம்னா. ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி பகவான் சொல்றார். பிறப்பு, முதுமை, வியாதி, மரணம், இந்த நாலுமே வந்து அங்க கிடையாது வைகுண்ட லோகத்துல. அப்புறம் என்ன பண்றது, அங்க எல்லாமே வந்து ஃபுல்லா பகவான் சிந்தனை தான். சோ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பகவானை பத்தி போகணும் பாடுவாங்க. செய்யக்கூடிய செயல்கள், கை கால் ஆட்டுறதுக்கு கூட பகவானுக்காக நடத்தனம் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க பகவானுக்காக. அதான் நாம சங்கீர்த்தம்னு பேர். பகவான் பத்தி பாடிண்டே ஆடிண்டே பண்றதுதான் வந்து பகவான் திருப்திக்காக. நான் சொல்ற மாதிரி பகவானுக்கு என்ன பிடிக்கும், பகவானுக்கு என்ன பிடிக்கும், பகவானுக்கு என்ன பிடிக்கும். பட் இந்த பௌதிக லோகத்துல நம்ம எப்படி இருக்கோம், எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும், அப்படிதான் போயிட்டு இருக்கும் மைண்ட். சுத்தி சுத்தி என்ன பண்ணாலும் எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு எப்படி திருப்தி ஆகும்.
என் குழந்தை மூலமா எனக்கு திருப்தி ஆகுமா, என் கணவர் மூலமா திருப்தி ஆகுமா, என்னுடைய அம்மா மூலமா திருப்தி ஆகுமா, உறவுல வந்து திருப்தியை காண முயற்சி பண்றோம். அப்புறம் காசு பணத்துல திருப்தியை காண முயற்சி பண்றோம். சோ எனக்கு எப்படி திருப்தி கிடைக்கும்? ஒரு கார் பங்களா வாங்கினா திருப்தி கிடைக்குமா அப்படின்னு நம்மளோட திருப்தியை எனக்காக. பட் வைகுண்ட லோகத்துல எப்படி பண்ணுவாங்க? பகவானுக்கு திருப்தி கேட்பாங்க. பகவானுக்கு என்ன பண்ணலாம்? பகவானை பத்தி பாடலாமா, பகவானை பத்தி புகழ்ந்து பண்ணலாமா, பகவானை பத்தி 4 பேர் கேட்டு சொல்லலாமா, அந்த மாதிரியே போயிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து சுபிக்ஷம். அப்புறம் வந்து பால் சொல்றாங்க பாருங்க, சுரபி பசுக்கள், பசுக்களும் சுரபி பசுக்கள், சாமானிய பசுக்கள். அப்படியே பால் வந்து வழிஞ்சு ஓடும், சுபிக்ஷமான அருமையான பால். நம்ம சொல்லுவோம் இங்க குவாலிட்டி பால்னு சொல்லுவோம். அந்த பால் பிரிக்கிறோம், ஏ கிரேட் பால், பி கிரேட் பால். அங்க இருக்கிற பால் நினைச்சு கூட பார்க்கவே முடியாது. ரொம்ப அருமையான, ரொம்ப ருசிகரமான. சொல்லப்போனா ஒவ்வொரு பசுல இருந்து ஒவ்வொரு பிளேவர் வரும், இயற்கையாவே வரும். ஆர்டிபிஷியல் பிளேவர் கிடையாது. இங்க வந்து ஆர்டிபிஷியல் பிளேவர் தான் கலக்குறோம். ஸ்ட்ராபெரி பிளேவர், பாதாம் பிளேவர் போட்டு ஆர்டிபிஷியலா பவுடர் போட்டு கலந்துலாம் பண்றோம். வெனிலா பிளேவர், பிஸ்தா பிளேவர்னு. அங்க வந்து இயற்கையான பிளேவர்ஸ், தனி வாசனை, தனி ருச்சியா இருக்கும். ஒவ்வொரு பசுலேருந்து வரக்கூடிய பால் ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப சுபிக்ஷமா நிரம்பி வழி அந்த என்ன சொல்றது, மடியில இருந்து பால் வந்து அப்படியே. இன்னும் சொல்லப்போனா அங்க இருக்கக்கூடிய புற்கள், புல்லுக்கெல்லாம் வந்து தண்ணி கூட ஊத்த தேவையில்லை, எல்லாம் பாலே வழிஞ்சு ஓடும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்வேத தீபம்னு பேரு, ஓஷன் ஆஃப் மில்க் சொல்லுவோம் இல்லையா, பார்க்கடல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் வந்து வைகுண்ட லோகம். அதனால்தான் பகவான் வந்து கூப்பிட்டே இருக்க, வாங்கோ வந்துருங்கோ என்கிட்ட சரணாதி அடைஞ்சு, சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷேசியாமி மாசுச்சுங்க. அந்த மோட்சம்ங்கிறது என்ன? இதுதான். இவ்வளவு சந்தோஷமான, சுபிக்ஷமான, நிம்மதியான, அமைதியான வாழ்க்கை. ஸ்கூலுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது, வேலைக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லா நேரத்துக்கு எல்லாம் கிடைக்கும், எல்லாம் சுபிக்ஷமா இருக்கும், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். எல்லாரும் யாரோட இருக்கும்? ஃபுல்லா பகவானோடயே இருக்கும். பகவான் சிந்தனையிலேயே, பகவானோடையே. அந்த மாதிரி வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத சந்தோஷம் வந்து இங்க கொட்டி கிடக்கும். அதுக்காக தான் வந்து பகவான் வந்து இந்த பகவத்கீதை, இந்த பாகவதம் இதெல்லாம் வர வேண்டிய ஏற்பாடுலாம் பகவான் பண்ணி கொடுத்துருக்கு. கலியுகத்துல மக்களுக்கு வந்து இந்த விஷயம் எல்லாம் தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக. பாகவதம் 3வது காண்டம் 15வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம். என்ன பிரஜந்தி அகபிதோ ரசனானுவாதான் கிருண்வந்தி ஏன்ய விஷயா குகதாமதி நீவ யாஸ்து ஸ்ருதா யதபகைர் நருபீர் சத்த சாராஸ் தாம்ஸ்தான் ஷபந்தி அசரணேஷு தமக்சு ஹந்த. என்ன சொல்றாங்கன்னா, துரதிருஷ்டசாலிகள் வைகுண்ட லோகத்தின் விளக்கங்களை பற்றி விவாதிக்காது ஒருவனது புத்தியை குழப்புவதும் கேட்பதற்கு தகுதியற்றதுமான விஷயங்களை பெறுவதில் ஈடுபட்டிருப்பது மிகவும் இறங்கத்தக்கதாகும். வைகுண்ட லோகம் போன்ற புனிதமான விஷயங்களை விடுத்து நடப்பு உலகை பற்றி பேசிக் கொண்டிருப்பவர்கள் அறியாமை என்னும் அந்தகாரத்தின் உள்ளாகி எரியப்படுவார்கள். இங்க பாருங்க, ஃபுல்லா இருள் போட்டு, ஃபுல்லா இருள், ஒரே இருட்டு. இருட்டுனா அர்த்தம், இருட்டுனா இருட்டு வெளிச்சம் சொல்லுவோம். ஆனா வேதம் சொல்றது இருட்டுனா அறியாமைன்னு சொல்றது. ஞானம் இல்ல, பகவான் வைகுண்ட பத்தி தெரியல, பகவானை பத்தி தெரியல. சோ அதனால வந்து நம்ம நேரத்து போற எங்க செலவழிக்கிறோம்? எல்லாமே வந்து பௌதிக விஷயம் தான். இதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா, அவனை பத்தி தெரிஞ்சுக்கலாமா, இவனை பத்தி தெரிஞ்சுக்கலாமா, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இப்படின்னு அடுத்தவங்களை பத்தியே நினைச்சுட்டு இதை பத்தியே பண்ணிட்டு இப்படியே பேசிட்டு வாழ்க்கையை வந்து வீணடிச்சுட்டு இருக்கும். துரதிருஷ்டசாலிகள்னு சொல்ற. ஏன்னா வந்து அதிர்ஷ்டசாலிகள்லாம் மனுஷ பிறவியை ஒழுங்கா யூஸ் பண்றவங்க. யார் அப்படின்னா, பகவானை பத்தி ஃபுல்லா சிந்திச்சுட்டு, பகவானை பத்தி பேசிட்டு, பகவான் கொடுத்த இந்த ஆரோக்கியமான உடலை வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணிட்டு, பகவான் கொடுத்த பேச்சு திறமையை நல்லா பேசிட்டு, பகவானை பத்தி பேசிட்டு, பகவான் நினைப்பிலே இருந்துட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து அதிர்ஷ்டசாலிகள். சோ துரதிருஷ்டசாலிகள் என்ன பண்ணுவாங்க? இதை பத்தி கேட்கவே மாட்டாங்க. உங்களுக்கு இது பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்ல போனா, என்னப்பா பகவத்கீதையா, பாகவதமா, அது பகவான், அது வைகுண்டம், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம வந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம்ப்பா, இந்த என்ஜாய் பண்றதுக்காக மனுஷ வரைக்கும் கிடைச்சிருக்கு, என்ஜாய் பண்றதை விட்டுட்டு அப்படின்னு வந்து எது வந்து என்ஜாய்மெண்டே கிடையாதோ, எது வந்து ஒரு சக்கைன்னு சொல்லப்பட்டிருக்கும். சக்கைன்னு சொல்றாரு பிரம்மா சொல்றார். கரும்புல வந்து இந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா ஒரு சக்கை இருக்கும் இல்லையா, கரும்பு சக்கை. அந்த சக்கையை தான் திரும்ப திரும்ப மென்னு 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 அதுல ஏதாவது இன்பம் கிடைக்குமா அப்படின்னு வந்து இந்த பௌதிக லோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும். கரும்பு சக்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சம் சார் வரும், மிச்சம் மீதி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அந்த சாரை தான் வந்து மெல்றதுக்காக வந்து இந்த பௌதிக லோகத்துக்கு கஷ்டப்பட்டு. உண்மையான ஜூஸ், உண்மையான ரசம் எங்க இருக்கு? வைகுண்ட லோகத்துல இருக்கு. சோ அந்த ஞானம் இல்லாத என்ன பண்றாங்க? எல்லாருமே வந்து இருள்ல இருக்காங்க.
இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிறோம். அதனால எவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு. இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சோம் வச்சுக்கோங்களேன், எவ்வளவு கஷ்டங்கள். அதை வந்து காப்பாத்திக்க முயற்சி பண்றோம். நம்மளை காப்பாத்துறோம், நம்ம கணவரை காப்பாத்துறோம், குழந்தைகளை காப்பாத்துறோம், மனைவியை காப்பாற்ற முயற்சி பண்றோம், அம்மா அப்பாவை காப்பாத்துறோம், காப்பாத்துறோம் நினைச்சுட்டு கட்ட காப்பாற்றவே முடியாம போயிடுறது. ஆனா நினைச்சுக்கிறோம் காப்பாத்த போறோம். பணம் சம்பாதிச்சா காப்பாத்தலாமா, நிறைய மருந்து மாத்திரம் வாங்கி கொடுத்தா காப்பாத்தலாமா, சயின்டிபிக் அட்வான்ஸ் பண்ணதா காப்பாத்திக்கலாமா அப்படின்னு எல்லாரும் காப்பாத்திக்க முயற்சி பண்றோம். ஆனா கடைசியில வந்து மரணம் வரும்போது எல்லாத்தையும் கீழ்ச்சி போட்டு போயிட்டே இருக்கு. நீ என்ன முயற்சி பண்ணி என்ன பிரயோஜனம்? இது வந்து துக்காலயம். இது வந்து மர்த்திய லோகம். மர்த்திய லோகம் அர்த்தம் மரணம் சம்பவிக்கும் லோகம். இங்க வந்து நீ எதுவுமே காப்பாத்திக்க முடியாது, யாரையும் காப்பாற்ற முடியாது. இந்த உடல் எப்படி அழியக்கூடியது. சோ அந்த உடலோட சார்ந்து இருக்கிற உடம்பும் அழியக்கூடியது. சோ இதை நினைச்சு வெந்து போய் அந்த 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 காரம் அந்த காரத்தில் போட்டுக்கு அந்த காரத்தினுள் தூக்கி எரியப்படுகிறார்கள். அந்த மாதிரி அந்த காரத்திலேயே இருக்கணும். அதனால்தான் பகவான் வந்து ஞானத்தை கொடுத்து வெளிச்சத்தை கொடுக்குறாரு. அந்த வெளிச்சத்தை வந்து நம்ம வெளிச்சத்துக்குள்ள வர பார்க்கணும். வைகுண்டத்தின் வாசலில் சனத்குமாரர்கள், சனகர், சனாதனர், சனந்தனர் மற்றும் சனத்குமாரர் ஆகிய முனிவர்கள் வைகுண்ட லோகத்தை அடைந்தனர். அவர்கள் வைகுண்ட புரியின் 6 வாசல்களை கடந்து சென்ற பின் ஸ்ரீஹரியின் 2 முதன்மை துவார பாலகர்கள் இவர்களை உள்ளே அனுப்ப மறுத்துவிட்டனர். வைகுண்டத்துக்கு வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, 6 கதவுகள் இருக்கு, அதை தாண்டி வந்துட்டாங்க. கடைசியா மெயின் 2 கதவு இருக்கு. அதுல வந்து துவாரபாலகர்கள் மெயினா யார் இருக்காங்க, ஜெயன் விஜயன் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, மறுத்துடுறாங்க. இல்ல நீங்க உள்ள போக கூடாது, இப்ப வந்து பகவானை பார்க்க முடியாது. இதேதான் நம்ம இந்த லோகத்திலேயே பண்ணிட்டு இருக்கோம். அப்பாயின்மெண்ட்லாம் வாங்குறோம்ல, அப்பாயின்மெண்ட் வாங்குவோம். அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்பாங்க. பெரிய பெரிய ஆள்லாம் அப்பாயின்மெண்ட், டாக்டரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பெரிய பெரிய ஆள் ஏதாவது மீட்டிங், பிசினஸ் மீட்டிங் பண்ணணும்னா கூட அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க, அப்பாயின்மெண்ட் இருக்கான்ட்டு. இல்லைன்னா வாசல் அப்படியே ஃபில்டர் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க அந்த மாதிரி. பட் இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா, மெயினா மூலம் வந்து பகவான் இருந்து வருது. பகவானுடைய வைகுண்ட லோகத்துல வந்து நிறைய பாக்குறாங்க, அவங்க வந்து இல்ல முடியாதுன்றாங்க. வைகுண்டத்தின் வாசலில் சனத்குமாரர்கள், இந்த இருவரும் எப்படி வைகுந்தத்தில் வாழ்கிறார்கள்? பகவானின் லோகத்தில் பகைவன் எவ்வாறு நுழைவது சாத்தியமாகும் அப்படின்னு கேள்வி. பரமபுருஷ பகவானுக்கு தொண்டு செய்யும் நற்குணங்களில் 100 விழிக்காடு வளர்ச்சி பெறவில்லை என்றால் யாரும் வைகுண்ட லோகத்தினுள் நுழைய முடியாது. சோ வைகுண்ட லோகத்துல போறதுக்கு என்னது குவாலிபிகேஷன்? 100% பகவான் மேல பக்தி வந்திருக்கும். அப்பதான் வந்து வைகுண்ட லோகத்துல உள்ள போக முடியும். பகவான் முழுசா சரணடைஞ்சு பகவான் மேல பக்தியை வந்து 100% அப்படின்னா அர்த்தம் ஸ்வர்த்தவியம் சத்ததம் விஷ்ணு, விஸ்வர்த்தவியம் ந ஜாப்சி ஏதோ சொல்றது. எப்போதுமே பகவான் நினைச்சுட்டே இருக்கணும், எப்போதும் பகவானை மறக்கவே கூடாது. அந்த லெவலுக்கு வரும்போதுதான் உள்ள நுழையறதுக்கு தகுதி உண்டு. பகைவர் எவரும் வைகுண்ட லோகத்தினுள் நுழையவே முடியாது. உள்ள போக முடியாது யாருமே. இந்த இரண்யகசிபு கூட பாத்தீங்கன்னா, இரண்யகசிபு உள்ள போறாரு, வைகுண்ட லோகத்துக்கு போறாரு. போனா கூட பகவான் தரிசனம் கிடைக்கல. அவர் பகவான் லேசு தரிசனம் கொடுக்க மாட்டார். உள்ள பார்க்கவும் முடியாது, உள்ள பார்க்கவும் முடியாது, இன்னும் முடியாது. சோ பகைவர் எவரும் வைகுண்ட லோகத்தினுள் நுழைய முடியாது. அதனால்தான் ரொம்ப சுபிட்சமான அமைதியான இடம் வந்து வைகுண்ட லோகம். தேவர்களுக்கு எல்லாம் வந்து ஆபத்து வரலாம், பிரம்மாவுக்கு ஆபத்து வரலாம், இந்திரனுக்கு ஆபத்து வரலாம், சந்திரனுக்கு சூரியனுக்கு ஆபத்து வரலாம் அசுரர்களால. பட் வைகுண்ட லோகத்துல வந்து ஒண்ணும் யாரும் அசிக்க முடியாது, பக்கத்திலேயே நெருங்க முடியாது. உயிர்களுக்கும் பகவானுக்கும் இடையே உள்ள இணக்கமின்மை மாயையாகும். ஆனால் வைகுண்டம் என்பது இருவருக்கும் இடையே உள்ள இணக்கத்தினை குறிப்பிடுவதாகும். சோ பகவானும் ஜீவாத்மாவும் பிரிஞ்சிருக்கிறது வந்து வைகுண்டம் கிடையாது, வெளியில இருப்போம், அது மாயைன்னு சொல்லப்படுது. சோ பகவானோட நம்ம இணைச்சிக்காம பிரிஞ்சு வச்சுக்கோங்க சிந்தனையில. நான் ஐ எம் இண்டிபெண்டன்ட், நான் உழைச்சேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் பண்றேன், நான் 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 சொல்லி வச்சுக்கோங்க. நான் எனது, அகங்காரம் மமகாரம் எது சொல்றது, நான் எனது, ஐ அண்ட் மை அப்படி இருந்தோம்னா பகவான் விட்டு பிரிஞ்சிருப்போம். அது வந்து மாயைன்னு அர்த்தம். எல்லாமே பகவான் கொடுத்ததுதான். எனக்கு இருக்கிற கை காலா இருக்கட்டும், பேசக்கூடிய தன்மையா இருக்கட்டும், முகமா இருக்கட்டும், மூச்சு காற்றா இருக்கட்டும், உடலா இருக்கட்டும், எல்லாமே பகவான் கொடுத்தது. அதை வச்சு நான் சில விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். தவிர அதுவும் வந்து பகவான் கருணை இருந்தா மட்டும்தான் முடியும். அப்படிங்கறத இணைச்சுக்கிறதா வந்து உண்மையான விஷயம். சோ வைகுண்டம்னு அர்த்தம் பகவானோட இணைச்சுக்கிறதா வைகுண்டம் அப்படிங்கிறது உண்மையான அர்த்தம். என்னைக்கு பகவான் விட்டு ஜீவாத்மா பிரிய நினைக்கிறதோ அப்பதான் வந்து கஷ்டப்படணும். பிரிய முடியாது, ஆனா பிரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கும் போது என்ன இருக்கு, தற்காலிகமா வந்து கஷ்டத்துல வந்து மாட்டிக்கிறது செயற்கையா. ஒருவர் பௌதீக உலகினில் கிருஷ்ணரை மையமாக வைத்து பகவத்கீதையின் கட்டளைகளையும் கொள்கைகளையும் பின்பற்றி வாழ்ந்து வந்தால் அதுவே வைகுண்டம் ஆகும். நான் சொன்ன மாதிரி அதுதான் விஷயம். நம்ம வீட்டையே வைகுண்டம் ஆக்கிடலாம். இருக்க போற கொஞ்ச நாள்ல
இந்த மரணம் வரத்துக்குள்ள இங்கேயே வந்து ஒரு வைகுண்டத்தை உருவாக்கிடலாம். என்ன பண்ணணும்? வைகுண்டம்னா என்ன? பகவானுடைய சிந்தனை, அதை கொண்டு வரணும். வீட்டுல நிறைய பகவான் டிகிரி வழிபாடு பண்ணணும், பகவானுக்கு டெய்லி நைவேத்தியம் பண்ணி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி சாப்பிடணும், பகவான் நாமஜபம் நிறைய பண்ணணும், பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் இதை பத்தி, ஒரு முக்கியத்துவத்தை பத்தி. எல்லாரையும் பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எப்படி வழி அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுக்கு முதல்ல நம்ம வந்து தேர்ச்சி பெறணும், நிறைய விஷயங்கள் கத்துக்கணும், சனாதன தர்மம்னா என்ன அப்படிங்கறத புரிய வச்சுக்கணும். அப்பதான் வந்து அதுவே வந்து இந்த லோகமே வந்து வைகுண்ட லோகமாயிடும். சனத்குமாரர்கள் துவாரபாலகர்களை சபித்தனர். வைகுண்ட வாழ்க்கையிலேயே அவர்கள் இருமையினை கண்டதினால் அவர்கள் மாசடைந்தவர்களே ஆவர். ஆகையினால் அவர்கள் இருவரும் உயிர்கள் 3 வகையான வகைவர்களை பெற்றிருக்கும் மன உலகத்திற்கு மண் உலகிற்கு அனுப்பப்படுதல் வேண்டும். ஆசை, கோபம் மற்றும் காமம். என்ன பண்றாங்க? அவங்க மறுத்துடுறாங்க ஜெயன் விஜயன். அப்ப என்ன பண்றாங்க? சனத்குமார்கள் சாபம் விடுறாங்க. நீங்க வந்து பூலோகத்திலே பெரிய எடுக்கணும், இங்க வைகுண்டத்துல இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல. வைகுண்ட லோகத்துல வந்து யாரையுமே வந்து உள்ள விடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நாங்க அதுவும் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். சனத்குமார்கள் சாதாரண ஆள் இல்ல. அந்த துவாரபாலகர்கள் இருக்கக்கூடிய அந்த கதவு கிட்ட வரைக்கும் போறதே பெரிய விஷயம். அது வரைக்கும் வந்திருக்கோம். எங்களை எப்படி நீங்க வந்து உள்ள விடாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபிக்கிறாங்க. நீங்க 2 பேரும் வந்து பூலோகத்துல போய் பிறந்திருக்க அப்படின்ட்டு. பிராமணர்களின் சாபத்திற்கு விமோச்சனம் இல்லாததால் பகவானின் பக்தர்களான 2 காவலர்கள் மிக்க கவலையுடன் அந்நால்வரின் பாதங்களில் விழுந்தனர். சோ சாபம் வந்த உடனே பயந்து போய் என்ன பண்றாங்க? அவங்க காலில் விழுறாங்க. முனிவர்கள் கால். பலவிதமான குற்றங்கள் உள்ளன. இக்குற்றங்களுக்கு எல்லாம் தலையாயாக குற்றம் பக்தர்களுக்கு நிகழ்ப்பது ஆகும். நிறைய குற்றங்கள் இருக்கு. இது தப்பு தப்புன்னு எதுவும் சொல்றது. ஆனா பக்தர்களுக்கு வைஷ்ணவ அபராதம்னு பேரு. தூய பக்தர்களுக்கு வந்து குற்றம் பண்ணிட்டோம்னா, பக்தர்களை நிந்திச்சு பேசிந்து அந்த மாதிரி வந்து அவளை கேவலமா திட்டு இது மாதிரிலாம் பண்ணோம்னா அது வந்து பெரிய குற்றம். அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சனத்குமார முனிவர்களால் சாபம் பெற்ற வாயிற்காவலர்கள் பின்வருமாறு கூறினார்கள். போன்ற முனிவர்களுக்கு மரியாதை அளிக்க தவறியதமைக்காக நீங்கள் எம்மை தண்டித்தது நியாயமானதே. ஆயினும் எங்கள் பிரார்த்தனை என்னவென்றால், உங்கள் சாபத்தினால் நாங்கள் கீழுலகை அடைந்த போதிலும் முழுமுதற் கடவுளை மறக்கச் செய்யும் மாயைக்கு ஒரு நாளும் நாங்கள் ஆளாகி விடக்கூடாது என்று எங்களுக்கு அருள் புரிய வேண்டுகிறோம் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி பகவானுடைய ஞாபகம் இங்க இருந்தா அது வைகுண்டம் தான். சோ நான் வைகுண்டத்தை விட்டு போனா கூட பரவாயில்ல, அதுக்கு தயாரா இருக்கும். சாபம் கொடுத்துருக்கீங்க, பரவாயில்ல, பூலோகத்துக்கு போறோம். ஆனா எங்களுக்கு இந்த ஒரு வரம் மட்டும் கொடுத்துருங்க. நாங்க பூலோகத்துக்கு போனா கூட பகவானை மட்டும் நாங்க மறக்க கூடாது. தயவு செஞ்சு அதுக்கு வந்து எங்களை வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இது என்ன விஷயம்னா, சனத்குமாரர்களும் பக்தர்கள் தான், துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயனும் பக்தர்கள் தான். இப்ப இந்த ஏற்பாடுலாம் ஏன் நடக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். பகவானுடைய ஏற்பாடு. நம்ம பகவானுக்கு வந்து என்ன ஆசைன்னா, சில லீலைகள்லாம் பண்ணி சில பாடங்கள்லாம் கொடுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதுல முக்கியமா வந்து பகவானுக்கு வந்து சண்டை போடணும்னு ஆசை வந்துருக்கும். சோ பகவானோட ஒருத்தர் சண்டை போடணும் அப்படின்னா யார் சண்டை போட முடியும்? சாதாரண எதிரிகளோ அசுரர்களோ சண்டை போட முடியாது. பகவானுக்கோட தூய பக்தர்களை தான் ஒருத்தரை வந்து அசுரரா ஆக்கி சண்டை போட முடியும் பகவான். பகவான சண்டை போட்டு பகவான் கை கால குத்தி சண்டை போடுறதுங்கிறது ஒரு தகுதி ஒன்று. அதுக்கு யார் தகுதியானவர்கள் அப்படின்னா, ஜெயன் விஜயன் போல தூய பக்தர்கள் யாரும் கிடையாது. அதனால பகவானோட ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கிறது. சனத்குமார்களை வர வச்சு அவங்க உள்ள விடாம பண்ணி இந்த மாதிரி ஒரு லீலையை பண்ணி பகவான் வந்து பண்றாரு ஏற்பாடு. பக்தர் எந்த ஒரு கடுமையான தண்டனையையும் தாங்கிக் கொள்வார். ஆனால் முழுமுதற் கடவுளை மறப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் பக்தருக்கு. நம்ம எல்லாம் வந்து பகவானை ஞாபகம் ரொம்ப கஷ்டப்படுறோம். பகவானை ஒரு க்ஷணம் ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு நம்ம ஜெபம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா ஜெபம் பண்ணி வாய் போயிட்டு இருக்கோம். ஆனா பகவான் ஞாபகம் வரவே வராது. சிந்தனை எங்கெங்கயோ போயிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து பகவான் ஞாபகத்துல வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம வந்து கஷ்டப்படுத்தி பகவானை கொண்டு வரும். ஏன்னா ஞாபகங்கள் வேற எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. எதையோ நினைச்சுட்டு இருக்கு, யாரையோ நினைச்சுட்டு இருக்கோம், அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா வந்து பகவான் ஞாபகம் அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு வந்து பகவான் ஞாபகத்தை மறந்து போறதுதான் பெரிய தண்டனையே. வேற எங்க வேணா போடலாம். நான் சொன்ன மாதிரி நரகத்துல போடுங்க, சொர்க்கத்துல போடுங்க, இங்க வேணா போடுங்க, பூலோகத்துல போடுங்க. ஆனா வந்து பகவானை வந்து மறக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். அதுதான் பெரிய தண்டனை அவங்களுக்கு. அதே நேரத்தில் பத்மநாபர் முனிவர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமரியாதையினை அறிந்து கொண்டார். அதிர்ஷ்ட தேவதையான லட்சுமி தேவி உடன் அந்த இடத்தை அடைந்தார். என்ன பண்றார்? மீன்மேல் பகவான் வந்து அந்த பஞ்சாயத்து பண்ற மாதிரி வந்துட்டார். அந்த நேரத்துக்கு 2 பேரும் சண்டை நடந்துட்டு இருக்கு, வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. பண்ற ஒரு பக்தரால இன்னொரு பக்தர் வந்து சபிக்கப்படுகிறாங்க. முதல்ல ஒரு பக்தரை வந்து இன்னொரு பக்தர் விட மாட்டேங்கிறாங்க உள்ள.
அதனால வந்து இவங்க சாபம் கொடுத்துடுறாங்க. இப்ப வந்து என்ன பண்றதுன்னு சொல்லி பகவான் வர்றாரு. முழுமுதற் கடவுளின் பக்தர்கள் ஒருபோதும் அழிவதில்லை என்று பகவத்கீதையில் பகவான் அறிவித்துள்ளார். சோ பக்தர்கள் என்னையுமே வந்து விழ மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். பகவானோட பக்தர்கள் வந்து வைகுண்டத்தை விட்டு வெளியே வராங்கன்னா அது பகவானுடைய சுய ஏற்பாடு. நம்மள மாதிரி வந்து நம்ம எடுக்கக்கூடிய பிறவிகளா இருக்கட்டும், நம்ம எல்லாம் வந்து கர்மான்னு சொல்றோம் இல்லையா, அந்த கர்மானால வந்து ஒரு தாயோட கர்ப்பத்துல திரிக்கப்படுறோம், ஒரு பிறவி எடுக்கிறோம், அப்புறம் தேவையில்லாத கஷ்டங்கள்லாம் படுறோம், அப்புறம் ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி இதெல்லாம் அவசப்படுறோம். பட் பகவான் வந்து வைகுண்ட லோகத்துல இருந்து ஒரு பக்தரை வந்து கீழ் லோகத்துக்கு தள்ளி விடுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றாருன்னா அது வந்து மிக மிக பெரிய விஷயம். பகவானுடைய கைகரியத்துல ஃபுல்லா நடக்கிறது. சோ பகவானுடைய ஏற்பாட்டுல ஒரு விஷயத்த கொண்டு வரணும், ஒரு பாடத்தை வந்து மக்களுக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பகவான் விஷயத்தையே பண்ற. அதனால வந்து பகவான் சொல்றாரு, என்னுடைய பக்தர்கள் வீழ்வதில்லை அழிவதில்லைங்கிறாங்க. பகவான் வந்திருக்கார். 3வது காண்டம் 15வது அத்தியாயம் 43 ஸ்லோகம். தஸ்யார்விந்த நயனசய பாதாரவிந்த கிஞ்சல் கமிஷ்ர துலசு மகரந்த வாயு அந்தர்கதஸ்வ விவரேன சகார தோஷம் சங்கோபம் அக்ஷரஜுஷாம் அவிசித்த தன்வோ. முழுமுதற் கடவுளின் திருவடி தாமரைகளின் கீழிருந்து துளசி இலைகளில் இருந்து காற்றில் இழந்து வந்த நறுமணமானது அம்முனிவர்களின் நாசிகளினுள் புகுந்தவுடன் அவர்கள் அருவ பிரம்ம உணர்வில் மிகுந்த பற்றுடையவராக விளங்கிய போதிலும் தங்கள் உடல்களிலும் மனங்களிலும் ஒரு மாற்றம் ஏற்படுவதை உணர்ந்தனர். அப்போ சனத்குமாரர்களை உள்ள வைகுண்டத்துல விடல. அப்ப விடாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னா அவங்க வந்து பகவான வந்து அருவவாதியில இருந்தாங்க. அப்படின்னு சொன்னா பகவானோட உருவத்தை அவங்க வந்து பெருசா பக்தி பண்ணல. அவங்க அதுக்கு முன்னாடி லெவலான அந்த பிரம்மம் பகவானுடைய அருவத்தை வந்து உணர்ந்தாங்க. அதுதான் ரொம்ப ஈடுபாடு இருந்தது எங்களுக்கு. பகவான் வந்து ஒளி வடிவமானவர் அப்படின்னு. சோ அது வந்து ஒரு லெவல் ஆஃப் ரியலைசேஷன் தான். அந்த லெவல் இருக்கிற வரைக்கும் வந்து உள்ள போக முடியாது. பகவான் என்ன பண்ணுவார், பிரம்மஜோதிலேயே தங்க வச்சிருவார். பகவானுடைய உடம்புல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த பிரம்ம ஜோதிங்கிற கூடிய பிரகாசத்துல வந்து அந்த ஜீவாத்மாவை தங்க வச்சிருவார். அப்ப என்னைக்கு வந்து பகவான் நேர பகவான் ரூபத்தை பார்க்க முடியும்னா அந்த அருவவாத தன்மை வந்து அவங்க மனசை விட்டு போகணும். போயிட்டு உருவத்தை பிடிக்கணும். பகவானுடைய உருவத்தை பிடிச்சு பகவானுடைய அழகான பாதங்கள் அதுல இருந்து ஆரம்பிச்சு பகவானுடைய புல்லாங்கோல் கைகள் கண்கள் தாமரை கண்கள் அதெல்லாம் பார்த்து அதை ரசிக்க ஆரம்பிச்சு அதுக்கு பக்தி பண்ணி பகவானுக்கு நேருக்கு நேரம் சேவை செய்யறதா வந்து தூய பக்தி, உயர்ந்த பக்தி. சோ என்ன பண்றாங்க, சனத்குமார்கள் வந்து அருவதிகளா இருக்காங்க. பட் எப்படி மாத்துறாரு பகவான் நடந்து வர அந்த இடத்துல வந்தா பகவானுடைய தாமரையில வந்து என்ன இருக்கு, துளசி இலை. பகவான் எப்பவுமே துளசியை வந்து தம் பாதத்துல வச்சு ரொம்ப பிடிச்சது. அது வந்து என்ன ஆகுது, அந்த துளசியோட வாசனை வந்து அவங்க மூக்கு தொலைக்கிறது. இந்த 4 சனத்குமாரோட மூக்கு தொலைச்சோட என்ன ஆகுது, அப்படியே அந்த வாசனை மூலமா அவங்களுக்கு மனசே மாறி போயிடும். பிரம்மவாதிகளா இருந்தவர் வந்து பிரம்மம் வந்து ஒண்ணுமே இல்லை, அதை காட்டிலும் வந்து பகவான் கிட்ட நேருக்கு நேரம் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் வந்து மிக மிக உயர்ந்தது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க. பிரம்மானந்தம்னு ஒண்ணு கிடைக்கும் பிரம்மவாதிகளுக்கு. அதை காட்டிலும் வந்து இது வந்து சேவானந்தம், பிரேமானந்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவான் மேல இருக்கக்கூடிய பிரேமை அது மூலமா கிடைக்கக்கூடிய ஆனந்தம் வந்து மிக மிக பல மடங்கு பல கோடி மடங்கு உயர்ந்தது. சோ அதை வந்து உணர ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து நேரத்தை உங்களை மனசு புத்தி எல்லாம் மாறி போயிடும். பாருங்க 4 பேர் குழந்தைகள் மாதிரி இருக்காங்க. ஆனா வந்து மூக்க அவர் பாதத்தை வந்து நுகர்ந்து பாக்குறாங்க. பகவானின் தோற்றமும் சனத்குமாரர்களின் பிரார்த்தனையும் நீரே பூரண உண்மை என்றும் மாசற்ற தத்துவ குணத்தின் உன்னத வடிவத்தினை வெளிப்படுத்தும் முழுமுதற் கடவுள் என்றும் நாங்கள் நன்கறிவோம். இந்த உன்னதமான உமது நித்திய வடிவமானது தமது உள்ளங்களை தூய்மை செய்து கொண்ட மாமுனிவர்களால் மாறாத பக்தி தொண்டின் மூலம் பெரும் உமது கருணையினால் மட்டுமே உணர்ந்து கொள்ள கூடியதாகும் அப்படின்னு சொல்றாங்க. பகவானுடைய கருணை வரும் எல்லாத்துக்குமே. நம்ம முயற்சி ஒரு பக்கம் இருந்தா கூட பகவானுடைய கருணை என்னைக்கு வருதோ அப்பதான் வந்து பகவான் தனதானே வெளிப்படுத்தும். சும்மா பகவான்லாம் ஆர்டர் பண்ண முடியாது. பகவான் வந்து கண்ணை தெரியட்டுமே நான் வந்து நம்புறேன், அதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணணும் அதுதான் முக்கியம். ரொம்ப பணியை வளர்த்துக்கணும், நிறைய பணி வளர்த்துக்கணும். சாதாரண ஒரு அற்ப ஜீவராசியை பாக்குறதுக்கே நமக்கு வந்து 1000 அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியிருக்கு, எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. பகவானை வந்து பாக்குறோம்னா அப்ப எவ்வளவு பண்ணணும், நம்ம எவ்வளவு பணியை வளர்த்துக்கணும், எவ்வளவு பக்தி பண்ணணும், எவ்வளவு ஏங்கணும், அதுக்காக கதறணும். அப்பதானே பகவானை பார்க்க முடியும். சும்மா பார்த்துக்க முடியும் பகவானே அந்த பக்திக்காக தானே ஏங்கிட்டு இருக்க. பகவான் பக்தரோட பக்திக்காக ஏங்கிட்டு இருக்க. நம்ம அந்த பக்தியை கொடுக்கறதே இல்லையே, முழுசா கொடுக்கறதே இல்லையே. நம்ம பண்றதுல பக்தியும் கிடையாது. நம்ம எல்லாமே பௌதிகமா தான் கேட்டுட்டு இருக்கோம். இதை கொடு அதை கொடு, இந்த கஷ்டத்தை எடு அதை எடு லிஸ்ட் போட்டே இருக்க தவிர
பகவானே நீ எனக்கு வேணும், நீ தான் வேணும், எனக்கு வேற எதுவும் கிடைச்சாலும் சரி கிடைக்கலாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, சொன்ன மாதிரி தூய பக்தர்கள் மாதிரி நரகமா இருந்தாலும் சரி சொர்க்கமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் சரி சந்தோஷம் வந்தாலும் சரி, எனக்கு நீ மட்டும் போறோம், உன்னுடைய சிந்தனை மட்டும் போறோம்னு வரலையே நமக்கு. அதுதான் தூய பக்தி, அதுதான் பகவான் விரும்புறேன். அந்த லெவலுக்கு வந்தாச்சுன்னா நமக்கு வந்து வைகுண்டத்தோட வாசல் திறந்து கதவு திறந்தோம். ஜெயன் விஜய் வந்து புடிச்சு தடுத்து நிறுத்த மாட்டாங்க. தூய பக்தி தொண்டு என்பது சிரவணம் கீர்த்தனம் ஆகும். முக்கியமா சிரவணம்னா காதால கேட்கறது, கீர்த்தனம்னா வாயால சொல்றது பாடுறது, பகவானை பத்தி சொல்றது பகவத்கீதை பாகவதம், பாடுறது பகவான் நாம சங்கீர்த்தனம், இதுவா இருக்கட்டும் காதால கேட்கறது. இதுதான் வந்து தூய பக்தி தொண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவானின் புகழை கேட்டும் பாடியும் தூய பக்தர்கள் தெய்வீக மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்கள் ஒருபோதும் வேறு விதமான முக்தியை அடைய விரும்புவது இல்லை. இந்த வேறு விதமான முக்தினா என்ன தான் சொல்றது, ஜோதியில போய் ஐக்கியமா இருக்கு, பிரம்ம ஜோதியில போய் ஐக்கியமா இருக்கு. இந்த பிரம்மம் சொல்லுவோம் இல்லையா, அதுல வந்து ஐக்கியமானு தான் நினைச்சிருந்தாங்க சனத்குமார்கள்லாம். இப்ப வந்து தூய பக்தர்கள் ஆயிட்டாங்க. இந்த பகவானுடைய துளசியோட நறுமணத்து மூலமா புரிஞ்சுடுத்தவங்களுக்கு பகவான் தான் உயர்ந்தது, ஜோதிங்கிறது ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறது புரிய வருது. பகவானின் போற்றத்தக்க குணங்களும் அவருடைய தொண்டர்களும் உடனான உறவும். பகவான் கூறினார், பகவான் சொல்றாரு, எனது காவலர்களால் உங்களுக்கு இழைக்கப்பட்ட அவமரியாதையானது உண்மையில் என்னால் இழைக்கப்பட்டது ஆகும். ஏனெனில் இந்த காவலர்கள் எனது பணியாளர்கள் ஆவார். எனவே இந்த சம்பவத்திற்கு உங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். பகவான் வந்து பொறுப்பு எடுத்துக்கிறார். அது மாதிரி தொண்டன் சரியில்லைன்னா தலைவன் வந்து பொறுப்பெடுத்துக்கணும். தொண்டர்களுக்கு சம்மந்தம் இல்லப்பா, அவன் மட்டும் தப்பு அவனோட போச்சு அப்படின்னு எடுத்துக்கூடாது. எல்லாமே தலைவர்கள்னா அந்த பொறுப்பு எடுத்துக்கணும். தொண்டர் ஒரு தப்பு செஞ்சா நான் தான் சரியா இல்ல, நான் தான் அவனை சரியா வழி நடத்தல அப்படிங்கிற அந்த பொறுப்பு எடுத்துக்கணும். அதுதான் பகவான் காட்டுறாரு. ஜெயன் விஜய் மேல எந்த தப்பும் கிடையாது, நான் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து தன்னைத்தானே வந்து இது பண்ணிக்கிறார். ஒரு பக்தன் எப்பொழுதும் தனது வைணவ குணங்கள் கிருஷ்ண உணர்வுடன் சேர்ந்து அதிகாரிக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். என்ன பண்ணணும், ஒரு பக்தன் எப்பொழுதும் தனது வைணவ குணங்கள் கிருஷ்ண உணர்வுடன் சேர்ந்து, அந்த மாதிரி வந்து அசோசியேஷன் சொல்றோம், அசோசியேஷன் ஆஃப் டிவோட்டிஸ், பக்தர்களோட சேர்ந்து ஒரு பக்தர் என்ன பண்ணணும், தன்னுடைய பக்தியை வந்து அதிகரிச்சுக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கும். யாரோட சேரணும், யாருக்கு பக்தி இருக்கோ அவங்களோட சேர முயற்சி பண்ணணும். சில பேருக்கு ஒரு லெவல் இருக்கும், சில பேருக்கு இன்னும் ஹை லெவல் இருக்கும், சில பேருக்கு இன்னும் பயங்கரமா இருக்கும். சோ அந்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு ஹை லெவல் பக்தர்களை புடிச்சு நம்ம சேர முயற்சி பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து நம்மளுடைய பக்தி வந்து கொண்டே போகும். ஒரு பக்தரின் கடமையாவது பிறரோடு தான் கொள்ளும் தொடர்புகளில், அதிலும் குறிப்பாக பகவானின் பிற பக்தர்களோடு கொள்ளும் தொடர்புகளில் மிகவும் கவனத்துடன் இருத்தல் வேண்டும். ரொம்ப கவனமும் இருக்கணும். ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ப்ட் சொல்லுவாங்க. ஒருத்தரோட நல்லா ஜாலியா பழகிட்டோம், நிறைய பழகிட்டோம்னா அப்புறம் வந்து அவர் மேல இருக்கிற மரியாதை போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பக்தர்களோட இருக்கும்போது என்னைக்குமே வந்து நிறைய பழகினா எல்லாம் கேட்டு தெரிஞ்சினா கூட அந்த பக்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை ஒருத்தர் கொடுத்துட்டே இருக்கும். நான் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கணும், அவருக்கு மரியாதை கொடுக்கணும், அந்த மாதிரி ஒருத்தர் மரியாதை கொடுத்து பக்தர்களை வந்து யாருமே வந்து அவமரியாதைப்படுத்தக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் குற்றம் குறை இருக்கும், குற்றம் குறை இல்லாத எதுவே கிடையாது. மனுஷனா பிறந்தா எல்லாருக்குமே குறைகள்லாம் இருக்கதான் செய்யும். பட் நம்ம அந்த குறைகள்லாம் விட்டுட்டு அவர் பக்தியை என்ன பண்றார், பக்தியில எவ்வளவு முயற்சி பண்றோம் அதை நம்ம பார்க்கணும். அதை பார்த்துட்டு நம்மளும் வந்து அதோட சேர்ந்து நம்ம அந்த விஷயம் எல்லாம் கத்துக்கிட்டு அது மாதிரி நம்ம 4 பேர் கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கும். ஒருவன் மனப்பூர்வமாக கிருஷ்ண சிந்தனையை மேற்கொண்டான் என்றால் அவன் நன்னடத்தையில் வளர்ச்சி பெறாதவனாக இருந்த போதிலும் கூட அவன் தூய்மை அடைகிறான். நான் சொன்ன மாதிரி நம்ம எப்போதுமே வந்து தூய்மை இல்லாத நிலையில இருப்போம் பௌதிகத்துல. ஆனா பக்தரோட சேரும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா வந்து தூய்மை வந்து ஆக ஆரம்பிச்சோம். ஒரு விஷயம் வந்து வேதம் சொல்றது, எந்த விஷயமா இருக்கட்டும் எவ்வளவு அசுத்தமா இருக்கட்டுமே அது வந்து தண்ணியோட சேர்த்து வச்சுக்கோங்க. சுத்தமான தண்ணியோட சேர்த்து என்ன ஆகுது, தண்ணி வந்து பியூரிஃபைங் ஏஜென்ட் சொல்லுவோம். வாட்டர் இஸ் ஏ பியூரிஃபைங் ஏஜென்ட், எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்தும் தண்ணி. தண்ணி இல்லைன்னா நம்ம எதையும் சுத்தப்படுத்தவே முடியாது. சோ அந்த தண்ணி வந்து அவ்வளவு பரிசுத்தமா இருக்கனால எப்பேற்பட்ட அழுக்கா இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து கழுவி கலாஞ்சி எல்லாத்தையும் சுத்தப்படுத்திடுது. அந்த மாதிரி வந்து மனசு அவ்வளவு அழுக்கா இருக்கும்போது நமக்கு காமம் குரோதம் லோபம் எல்லாம் இருக்கும்போது இந்த தூய பக்தர்கள் அவங்கதான் வந்து பியூரிஃபைங் ஏஜென்ட். அவங்களோட சங்கம் எடுத்துக்கும் போது எப்பேற்பட்ட அழுக்கு எவ்வளவு கலங்கள் இருந்தாலும் எல்லாமே நீங்க ஆரம்பிச்சு. அதனாலதான் பக்தர்கள் சங்கத்தை தேடி தேடி ஓடிட்டே இருக்கும். இப்ப வந்து ஆன்லைன்ல எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஆஃப்லைன்ல எடுத்துக்க ஆரம்பிக்கணும். அவங்க ஏரியால கொரோனா முடிஞ்ச உடனே பகவான் கூறினார், இவ்விரு காவலர்களும் தங்கள் எஜமானரின் மனிதனை நன்கு அறிந்து கொள்ளாத உங்களிடம் வரம்பு மீறி நடந்து விட்டனர்.
ஆகையினா நான் உங்களிடம் வேண்டுவது இவர்கள் செய்த வினையினை பயனை இவர்கள் மீது கருணை கொண்டு இவர்கள் இருவரும் நீண்ட நாட்களுக்கு வெளியே இல்லாத வெகு சீக்கிரமே என்னை வந்து அடையும்படி உதவி செய்தல் வேண்டும் அப்படின்னு பகவான் கேட்கிறார். பகவான் வந்து யார்ட்டும் எதுவும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, புரிஞ்சுக்கணும். பகவான் நினைச்சா எல்லாரும் கண்ட்ரோல் தான். சனத்குமார் பெரிய இது யாருமே ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. பிரம்மா சிவனே ஒண்ணு இல்லைங்கும் போது சனத்குமார் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா பகவான் பாருங்க, பகவான் பணிவை வெளிப்படுத்துறார். அப்பேற்பட்ட பகவான் புருஷோத்தம பகவான், எல்லாத்துக்கும் மூல காரணக்கூடிய பகவான், எல்லாரையும் படைச்ச பகவான் வந்து அவ்வளவு பணிவை வெளிப்படுத்துறார். மன்னிச்சிருங்க முனிவர்களே அப்படின்னு பகவான் வந்து அதான் பக்த வத்சலன்னு பேரு. பகவான் பகவான் எதுக்கு யாரு கட்டுப்படுவார்னா பக்தர்களே கட்டுப்படுது. சோ ஒரு பக்தன் வந்து இன்னொரு பக்தனுக்கு தவறு செஞ்சுட்டாங்க, அந்த மாதிரிதான் சூழல் இப்போ. அதனால வந்து அவங்க மன்னிப்பு கேட்கிறார், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால வந்து என்னை விட்டு ரொம்ப நாளைக்கு வந்து இந்த பக்தர்கள் எல்லாம் பிரிஞ்சிருக்க வேணாம் அப்படின்னு பகவான் கேட்டீங்க. ஏன்னா பகவானுக்கு நம்ம வேணா ஜீவாத்மா வேணா பகவானுக்கு பிரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறதே தவிர பகவான் என்னைக்குமே வந்து ஜீவாத்மாவெல்லாம் பிரிஞ்சுக்கணும் ஆசைப்படவே இல்லை. அப்படி ஆசைப்பட்டவரா இருந்தா பகவத்கீதையும் அனுப்ப மாட்டார், பாகவதமும் பண்ண மாட்டார், ஆச்சாரியர்களையும் அனுப்ப மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். பண்ணிட்டே இருக்கார் பகவான். எப்படியாவது ஜீவாத்மா கூப்பிடுன்னு சொல்லி பகவத்கீதையை கொண்டு வர்றார் அர்ஜுன் மூலமா, பர்ஷித் மகராஜ் சுக்தேவ கோஸ்வாமி மூலமா பாகவதம் கொண்டு வர்றார், ஆச்சாரியர்கள் அனுப்புறார், சங்கராச்சாரியர் அனுப்புறார், பத்மாச்சாரியர் அனுப்புறார், சிவபெருமான், வாயுதேவன், பலராமர், ஆதிசேஷன், ராமானுச்சாரியார் எல்லாரும் அனுப்புறார். அந்த காலகட்டத்தில் எல்லாம் அமிச்சு தங்கிட்ட கூப்பிட்டு பாக்குறார் பகவான். அதுதான் பகவான் வந்து மிக மிக கருணையானவர். அவர் அவ்வளவு வந்து இறங்கி போகணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம வந்து ஒண்ணும் இல்லாம ஒரு விஷயத்துல இறங்கணும்னா அவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கோம், இவன்ட்ட இறங்கணுமா அவன்கிட்ட இறங்கணுமா, அந்த ஈகோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும். எல்லாத்துலயும் முடிஞ்ச வரைக்கும் வந்து பணிவை வெளிப்படுத்துறது ரொம்ப நல்லது, நமக்கும் நல்லது, அடுத்தவங்களும் நல்லது. முறைச்சுன்னு போய் ஒண்ணும் பண்ண போறல, ஒரு காரியமும் சாதிக்க போறது. முறைச்சதுனால காரியம் வந்து இன்னும் வீணா போகுமே தவிர காரியம் வந்து அடைய முடியாது. அதனால நம்ம இதெல்லாம் வந்து பாடமா இந்த பக்குவத்தை வளர்த்துக்கணும். இந்த வேண்டுகோளில் இருந்து பகவான் தனது தொண்டர்களை மீண்டும் வைகுண்ட லோகத்திற்கு திரும்பி அழைத்து கொள்வதில் எத்தனை ஆர்வமுடையவராய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆகையினால் இந்நிகழ்ச்சியிலிருந்து வைகுண்ட லோகத்தினை அடைந்த ஒருவன் மீண்டும் அங்கிருந்து கீழே விழுவதில்லை என்பது இறுதியாகிறது. பகவான் சொல்றாரு, என் லோகத்துக்கு வந்தவன் திருப்பி வந்து இந்த மாதிரி பூலோகத்துல வந்து விடமாட்டாங்க. அதுக்கு என்னன்னா இதான் விஷயம். நம்மளே விடணும்னு நினைச்சா கூட பகவான் விடமாட்டேன், பகவான் எப்படியாவது காப்பாற்றணும். சோ பகவான் வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு. இப்ப வந்து என்ன பண்றாரு, ரெக்கமெண்ட் பண்றாரு, இந்த மாதிரி ஜெயன் விஜயன் வந்து திருப்பி எங்களை கூட்டுக்கணும், திருப்பி ரொம்ப நாளைக்கு பூலோகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஜெயன் விஜயன் ஆகியோரின் நிகழ்ச்சி ஒரு வீழ்ச்சி அல்ல, இது ஒரு விபத்தே ஆகும். இது போன்ற பக்தர்களை மீண்டும் வைகுண்ட லோகத்திற்கு வெகு விரைவில் திரும்பி அழைத்துக் கொள்வதில் பகவான் ஆர்வமுடையவராய் இருக்கின்றார். வைகுண்ட லோகத்துல இருக்கிறதே பெரிய விஷயம், அங்க போய் சேர்றதே பெரிய விஷயம். சோ திருப்பி விழுந்தாக்க பகவான் விட மாட்டேன். ஆனா நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து பகவானுடைய ஏற்பாடு. 2 விதமான ஜீவாத்மாக்கள் சொல்றது வேதம், நித்திய சித்தர்கள், நித்திய பத்தர்கள். சோ நித்திய சித்தர்கள் பகவானே இருக்கக்கூடிய, நித்திய பத்தர்கள் நம்மெல்லாம் வந்து நம்ம கர்மானால திருப்பி பூலோகத்துல பிறந்துட்டு இருக்கோம், வெவ்வேறு உடல் எடுத்துட்டு. பட் நித்திய சித்தர்களான அவங்க வந்து பூலோகத்துக்கு வரவே வாய்ப்பே கிடையாது. அப்படியே மீறி வந்தாங்கன்னா அது பகவானுடைய ஏற்பாடு. சோ பகவான் வந்து அவங்க மூலமா ஒரு பாடத்தை கொடுத்துட்டு ஒரு விஷயத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு சாதிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவார், திருப்பி கூப்பிட்டுருவார் பகவான். அதனால வந்து நம்மள மாதிரி கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். சனத்குமாரர்கள் கூறினார்கள், ஓ பகவானே, அந்தன கலாச்சாரத்தின் பரம இயக்குனரான நீரே விளங்குகின்றேன். அந்தணர்களை மிக மிக உயர் நிலையில் வைத்து பார்க்கும் உனது இயல்பு பிறருக்கு ஒரு பாடமாக இருக்கின்றது. நீர் ஒருவரே பிற தேவர்களுக்கு மட்டுமல்ல அந்தணர்களுக்கும் கூட உண்மையில் வழிபடுவதற்குரிய பரம தெய்வமாக விளங்குகின்றீர் அப்படின்னு சொல்லி சனத்குமார்கள் வந்து பகவானுடைய உயர்ந்த ஸ்தானத்தை சொல்றாங்க. நீங்க இந்த மாதிரிலாம் வந்து இறங்கணும் அவசியமே கிடையாது. நீங்க எப்பேற்பட்டவர்னா சகல தேவர்களுக்கும் சரி, சகல முனிவர்களுக்கும், ரிஷிகளுக்கும் எல்லாருக்குமே தலைவர் நீங்க தான். ஆனா நீங்க வந்து அந்தணர்களை, இந்த பக்தர்களை, முக்கியமா வந்து வைஷ்ணவர்களை வந்து எப்படி கவனிக்கணும்னு வந்து உங்களை காட்டில வந்து யாருமே சொல்லித்தர முடியாது. அதுக்கு வந்து நீங்க பெரிய பாடமா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து உயிர்களின் நித்திய தர்மத்திற்கும் நீர் ஒருவரே ஆதாரமாக விளங்குகின்றீர். நித்திய தர்மம்னா என்ன, ஜீவேர ஸ்வரூப ஹோய் நித்தியர கிருஷ்ணதாஸ் வேதம் சொல்றது. ஒவ்வொரு ஜீவராசியோட ஸ்வரூப தர்மம், உயர்ந்த தர்மம், உண்மையான தர்மம் என்னன்னா பகவான் கிருஷ்ணருக்கு தாசனா இருக்கக்கூடியதான். சோ நித்திய கிருஷ்ணதாஸ், நித்தியமா வந்து பகவான் தாசனா இருக்கும், அதுதான் வந்து தர்மம். சோ அதுக்கு நீரே ஆதாரம். பகவானுக்கு தாசனா இருக்கக்கூடியதான் நமக்கு வந்து நித்தியமான தர்மம். அதை விடதான் என்ன இருக்குன்னா, நம்ம சம்சார லோகத்துல யாராருக்கோ தாசனா இருக்க வேண்டியிருக்கு. ஆபீஸ்ல சில பேருக்கு தாசனா இருக்க வேண்டியிருக்கு, வீட்டுல சில பேருக்கு இருக்க வேண்டியிருக்கு,
இந்த மாதிரி யாராருக்கோ கட்டுப்பட்டு 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 அவசரப்பட்டு இருக்கும். நீர் சமய அறநெறிகளை எப்பொழுதும் காத்து வருகின்றீர். அனைத்து சமய அறநெறிகளின் குறிக்கோள்களும் நீரே இருக்கின்றீர். எம்மை பொறுத்த மட்டில் நீர் இறுதியற்றவர் மற்றும் காலத்தோற்றம் மாற்றமின்றி இருப்பவர் ஆவீர். பகவானுடைய தன்மை பத்தி சொல்றாங்க. வேதங்கள்லாம் வந்து யார கடைசியில வந்து இறுதி இலக்கா சொல்றதுன்னா உங்களதான் சொல்றது, நீர் தான் இறுதி இலக்குங்கிற. அப்புறம் வந்து அறநெறிகள், சமய நெறிகள், இந்த ஆன்மீகத்திலாம் வந்து முக்கியமா நீங்க தான் காப்பாத்துறீங்க. ஏன்னா பகவானே சொல்றாரு இல்லையா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகயுகி. இந்த தர்மத்தை வந்து நான் விட்டுறவே மாட்டேன், சனாதன தர்மத்தை வந்து நான் இப்படி வந்து ஸ்தாபனம் பண்ணிட்டே இருப்பேங்கிற. அதனால்தான் வந்து பகவான் சொல்ற மாதிரி பல கிரந்தங்கள் பல ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்கேன். அதனால நீர் தான் இதை காப்பாத்துறீர், நீர் வந்து சாமானிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி சனத்குமார்கள் வந்து அவருடைய பிரேயர்ஸை வந்து கொடுக்குறாங்க பகவான். சுத்த சத்துவ குணத்தினாலும் எல்லா நல் வரங்களும் அளிப்பதும் அனைவரையும் உமது கருணையினால் தேவர்கள் மற்றும் இரு பிறப்பாளர்களின் உண்மையாக ரஜோ மற்றும் தமோ குணத்தினை அன்பு கொண்டு நீக்கி உள்ளீராக. என்ன பண்றாரு பகவான், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ரஜோ குணம் தமோ குணம் எல்லாத்தையும் நீக்கிட்டு சத்துவ குணத்தை கையோங்க வச்சு சுத்த சத்துவ குணத்துல வந்து நம்மள வந்து நிலைநிறுத்துறாரு பகவான். வேத இலக்கியங்களில் கலியுகத்தில் அவர் சன்னாவதார அல்லது ஓர் அவதாரமாக வருவார். ஆனால் அவர் தன்னை நேரடியாக வெளிப்படுத்தும் அவதாரமாக தோன்றப் போவதில்லை. சோ கலியுகத்துல பகவான் நான் சொல்ற மாதிரி கிருஷ்ண சைத்தன்யரா தோன்றிருக்கார். நம்ம சொல்றோம் இல்லையா, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌர பக்த பிருந்தா அப்படின்னு சொல்றோம். சோ அந்த மாதிரி வந்து பகவான் 5 பேர் வராங்க. பகவான், பலராமர், நாரதர், ராதாராணி, அப்புறம் நாரத முனிவர் எல்லாம் வராங்க. அதுல வந்து பகவான் சன்னாவதாரம் சொல்லப்படுது. இப்ப பகவானா வரல, எப்படி வர, பகவான் வந்து ஒரு பக்தரா வர. பக்தி, ஒரு பக்தன்னா எப்படி நடந்துக்கணும், பக்தியில உயர்ந்த விஷயம்னா என்ன அப்படிங்கறத வந்து காட்டுறதுக்காக தான் பகவான் வந்து சைத்தன்ய மகாபிரபு வர. பக்தர்கள் பகவான் சைத்தன்யரை பிரார்த்திக்கும் பொழுது இந்த யுகத்தின் சொத்துக்களாக விளங்கும் ரஜோ மற்றும் தமோ குணங்களை தம்மிடமிருந்து நீக்கி அருளும்படி வேண்டுகின்றனர். நம்முடைய வேண்டுதலே அப்படிதான் இருக்கும். மனசுல இருக்கக்கூடிய ரஜோ குணம் தமோ குணம் நீங்கணும். இந்த ஆசைன்னு சொல்றோம் இல்லையா, பகவான் எவ்வளவோ ஆசையெல்லாம் கேட்கணும், அது கூட அதை கூட இதை கூடன்னு கேட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ரஜோ குணத்தாலும் தமோ குணத்தாலும் வெளிப்படுது. சத்துவ குணம் கையோங்கி அதுவும் சுத்த சத்துவமா ஆயிடுச்சுன்னா, சத்துவ குணம்ங்கிறது என்னன்னா முழுசா பகவான்கிட்ட வந்து சரணடைஞ்சு, சுத்த சத்துவ குணம் என்னன்னா எந்த ஆசையுமே இருக்கணும், எந்த ஆசையுமே வராது நேரத்துல. நல்லா அதை வேண்டிக்கிறார், எனக்கு வந்து எனக்கு ஒரு வரம் கொடுப்பா அப்படிங்கிறது. நரசிம்மர் என்ன கேட்கிறாருன்னா, மனசுல இருக்கிற எல்லா ஆசையும் நீங்க எடுப்பாங்க. அப்படியே என்ன வேண்டிக்கிறார், நான் இனிமே வந்து உங்கள்கிட்ட வரமே கேட்கக்கூடாது, நான் இனிமே உங்கள்கிட்ட வரமே கேட்கக்கூடாத வரம் வந்து கொடுங்க அப்படிங்கிற இந்த மாதிரி பக்தர்களுக்கு வந்து எந்த ஆசையும் கிடையாது, பகவான் தான் எல்லாமே. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் ஒருவன் தனது ரஜோ தமோ குணங்களை பகவான் சைத்தன்யரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஹரே கிருஷ்ண என்றும் பகவானின் புனித நாமங்களை ஓதுவதன் மூலம் நீக்கிக் கொண்டு தூய்மை பெறலாம். சோ இதெல்லாம் வந்து நம்ம நீக்கிட்டு, கெட்டதெல்லாம் நீக்கிட்டு வெளியே மேல வரணும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை தவிர வேற வழி கிடையாது. ஹரியர் நாம ஹரியர் நாமையவே கேவலம் கலவு நாஸ்தேவ கத்தி அனிதா. வேதம் சொல்றது 3 வாட்டி சொல்றது இந்த ஹரிநாமம் தான். இதை காட்டிலும் கலியுகத்துல கெட்ட விஷயங்கள்லாம் நீக்கி கல்மஷங்கள்லாம் நீக்கி உயர்றதுக்கு வேறு வழி இல்லை 3 தடவை சொல்றது. இந்த கோர்ட்ல சொல்லுவோம் இல்லையா, ஜட்ஜ் எல்லாம் சொல்லுவாங்க ஆர்டர். இந்த மாதிரி வந்து 3 தடவை செஸ் பண்ணா அது அவ்வளவு உயர்ந்த விஷயம், முக்கியமான விஷயம். அதனால்தான் வந்து நிறைய நாமஜபம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓ பகவானே, ஏதும் அறியாத அவ்விரு வாய் காவல்களுக்கு அல்லது எங்களுக்கோ நீர் விரும்பி அளிக்கும் எந்த விதமான தண்டனையாக இருந்தாலும் நாங்கள் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். குற்றமற்ற இருவரை நாங்கள் சபித்து விட்டோம் என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம் அப்படின்ட்டாங்க. அவங்க கடமையை செஞ்சாங்க, உள்ள வரக்கூடாதுன்னா எல்லாரும் வர முடியாது. இவங்களும் வந்து முன்னாடி அருவவாதமா இருந்திருக்காங்க. சோ இப்ப புரியுறது அவங்களுக்கு, நான் வந்து தெரியாம சபிச்சிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், அதனால எங்க பக்கத்துல தப்பு இருக்கு. சோ தண்டனைங்கிறது எங்க பக்கமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் விட்டுறாங்க. நாங்களும் பெரிய தப்பு பண்ணிட்டோம், தெரியாம வந்து இவங்களை சபிச்சிட்டோம் அப்படின்ட்டு. 4 குமார்களான முனிவர்கள் ஜெயன் மற்றும் விஜயன் எனும் இரு காவலர்களுக்கு அளித்த சாபத்தினை இப்பொழுது புறக்கணிக்கின்றனர். காரணம், பகவானின் தொண்டில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஒருபோதும் குற்றம் செய்ய முடியாது என்பதை அவர்கள் இப்பொழுது உணர்கின்றனர்.
ஏன்னா பகவானுடைய சர்வீஸ்ல இருக்காங்க, பகவானுக்காக தான் துவார பாலகர்கள் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரையும் காத்துட்டு இருக்காங்க உள்ள வர விடாம. சோ பகவானுடைய சர்வீஸ்ல இருக்கிறவங்க எப்படி தப்பு பண்ண முடியும்? சோ நான் வந்து அவங்க பண்ணது தப்புன்னு நினைச்சு நாங்களா சபிச்சிட்டோம், அதனால எங்க பக்கம் தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க உணர்றாங்க. பகவான் பதிலளித்தார், ஓ அந்தணர்களே, இவர்களுக்கு நீங்கள் அளித்த தண்டனையானது உண்மையில் என்னால் விதிக்கப்பட்டதாகும். ஆகையினால் இவர்கள் அசுர குலத்தில் பிறப்பார்கள். முழுமுதற் காரணமான இறைவனிடம் கூட போர் குணம் எழுவதுண்டு. சோ பகவான் சொல்றார், இதெல்லாம் என்னுடைய ஏற்பாடு தான், அதுக்காக தான் இந்த விஷயம் எல்லாம் பண்ணேன். எனக்கு வந்து சண்டை போடணும்னு ஆசை வந்துருச்சு. சோ சண்டை போடணும்னா எனக்கு தகுதியான ஆள் யாருன்னு பார்த்தா என்னுடைய தூய பக்தர்களான ஜெயின் விஜயன் தான் முக்கியமா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ, நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சக்தி எல்லாம் சொல்றோம், அந்த சக்தி நினைச்சுட்டு அப்படியே ஒரே ஆணவம் பிடிச்சி அலையிறோம். காசு, பணம், பேரு, புகழ், திறமை இதெல்லாம் வந்தா அவரே ஆணவம் வருது. எதுக்குப்பா டயத்தை சொல்லிட்டு பகவானை பத்தி ஏன்பா யோசிக்கணும், இதெல்லாம் டைம் வேஸ்ட்பா, லைஃப் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறோம். அப்போ பகவான் வந்து தன்னுடைய தூய பக்தர் 2 பேரையும் வந்து ஜெயின் விஜய் என்ன பண்றாரு, பயங்கர சக்தி கொடுக்குறாரு. சக்தி வாய்ந்த அசுரர்களா படிக்கிறார், பகவானுக்கு எதிர்ப்பாவே வராங்க அவங்க. சக்தி வாய்ந்த அசுரலா வந்து அப்புறம் பகவான் வந்து அவங்களையும் வந்து அழிக்கிறார். சோ பகவான் முன்னாடி யாரும் வந்து வாலாட்ட முடியாது. இங்க நம்ம பௌதிக லோகத்துல நாஸ்திகம் பேசுறோம்னா ஒண்ணுமே கிடையாது, அற்ப பிறவிகள். கொஞ்சம் பேரு, புகழ், கொஞ்சம் பதவி, கொஞ்சம் திறமை இருந்தா வாய் நாஸ்திகம் பேசுறோம், ஒண்ணுமே கிடையாது. ஜெயன் விஜயன் எல்லாம் பயங்கரமா வரப்போறாங்க பாருங்க, எப்படி வரப்போறாங்க பாருங்க. சோ பகவான் சொல்றாரு, எனக்கு சண்டை போடணும் ஆசை வந்ததுனால எனக்கு தகுதியான 2 பேரை நான் செலக்ட் பண்ணிருக்கேன், அதுக்கு வந்து இந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். சோ அதனால வந்து உங்களோட தப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சனத்குமார்கள்ட்ட பகவான் சொல்றாரு. அந்த ஜெயன் விஜய் என்ன ஆறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பிரிவு எடுக்கிறாங்க. முதல் பிரிவுல வந்து ஹிரண்யாக்ஷன் மற்றும் ஹிரண்யகசிபு, அண்ணன் தம்பி தான் வருவாங்க. ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு. ஹிரண்யாக்ஷன் வந்து பகவான் வராக அவதாரம் எடுத்து முடிக்கிறார். ஹிரண்யகசிபு வந்து நரசிம்ம அவதாரமா எடுத்து முடிக்கிறார். இது மூலமா இந்த லீலைகள்லாம் நிறைய பாடம் பகவான் சொல்றாரு. லீலைகள்லாம் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு லீலையும் பார்த்தா எக்கச்சக்க பாடங்கள். முக்கியமான பாடம் என்னன்னா, உனக்கு எவ்வளவு சக்தி இருந்தாலும், எவ்வளவு பவர் இருந்தாலும், நீ யார்கிட்ட போய் பெருசா வர வாங்கிட்டு வந்தாலும், நரசிம்மர் பாத்தீங்கன்னா பிரம்மாட்ட போய் வர வாங்குறாரு. ஹிரண்யகசிபு பெரிய பெரிய வரலாம் வாங்கிட்டு வர்றாரு. எல்லாத்தையும் வந்து அப்படியே க்ஷணம் மாத்திரம் ஈஸியா பொடி ஆக்கிடுறாரு பகவான். சோ பகவான் மணி யாரும் வாழாட்டவே முடியாது, அதை புரிஞ்சுக்கணும். பகவானை மறந்தோம்னா கஷ்டம் தான், உலகத்தை கஷ்டப்பட்டே இருக்க வேண்டியதான், மாத்தி கஷ்டப்பட்டே இருக்க வேண்டியதான். சோ ஹிரண்யாக்ஷன் மற்றும் ஹிரண்யகசிபு முதல் பிறவி. 2வது பாத்தீங்கன்னா ராவணன் மற்றும் கும்பகர்ணன். 3வது வந்து சிசுபாலன், தண்டவக்ரன். அந்த மாதிரி வர ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம் பகவான் இருக்கிறார். அப்புறம் வந்து ராவணன், கும்பகர்ணன் நமக்கே தெரியும். என்னவா வர்றாரு பகவான், ராமாவதாரம், அதுல வந்து முடிக்கிறார். அப்புறம் வந்து கிருஷ்ணா அவதாரம், பகவான் கிருஷ்ணா சுயம் பகவானே வரும்போது சிசுபாலன், தண்டவக்ரன் 2 பேரையும் வந்து கதையை முடிச்சு அப்புறம் அதோட வந்து திருப்பி வந்து ஜெயன் விஜயன் துவாரபாலகர்களா ஆயிடுறாங்க. சோ அந்த மாதிரி வந்து பகவானுடைய ஏற்பாட்டுல தான் ஒவ்வொரு லீலையும் பண்றாரு பகவான். அது மூலமா வந்து முக்கியமா பந்தப்பட்ட ஆத்மாவாகி நமக்கு தான் வந்து பாடம் கொடுக்குறாரு. பகவான்னா எப்பேற்பட்ட விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், சாமானிய விஷயம் கிடையாது. பகவான்கிட்ட சரணடைகிறதுக்காக தான் அந்த மனுஷ பிறவியே கொடுக்கப்பட்டிருக்கு. சோ பஞ்ச தத்துவ மந்திரம் எப்பவும் சொல்ற மாதிரி ஒரு தடவை சொல்லிடலாம். ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த பிருந்தா. எல்லாரும் வந்து இந்த மந்திரத்தை ஒரு வாட்டி சொல்லுங்க, அப்புறம் கீழே இருக்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. அது போராது, அது வந்து ரொம்ப மினிமம், ரொம்ப பேசிக் தான். நிறைய 108 முறை சொல்லிட்டே இருக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. நிறைய நாமஜபம் பண்ணுங்க டெய்லி. நல்லபடியா வந்து இந்த முடிச்சாச்சு, ஜெயின் விஜய் நிலையை முடிச்சாச்சு. அப்புறம் ஆஸ் யூசுவல் நான் சொல்ற மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க, எல்லாரும் புக்ஸை வாங்கிக்கோங்க. இந்த சனாதன தர்மத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே வந்து இந்து தர்மம் சொல்றோம், சனாதன தர்மம் சொல்றோம், இதுவா இருந்தாலும் இதை காப்பாற்றணும் அப்படின்னா முக்கியமா வந்து பகவத்கீதை தான் அஸ்திவாரம், அப்புறம் பாகவதம். இந்த புக்ஸை வாங்கி நம்ம படிக்கணும், படிச்ச விஷயம் தெரிஞ்சுக்கணும் நிறையா. சனாதன தர்மம்னா என்ன, எப்பேற்பட்டது, பகவான் எப்பேற்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுனா மட்டும்தான் நம்மளால காப்பாற்ற முடியும். தவிர சும்மா வாயளவுல காப்பாற்ற போறேன்னா காப்பாற்றவே முடியாது. நல்லா தெரிஞ்சுட்டு நம்மளுடைய சந்ததிக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து நம்ம வந்து முன்னேறணும். அதுதான் முக்கியமே தவிர இல்லைன்னா வந்து சும்மா காதோட வாங்கிட்டு போறது வந்து தேவை கிடையாது. நம்மளும் இறங்கி படிக்க ஆரம்பிக்கணும். இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பகவத்கீதா புக் வாங்கிடுங்க. டிசம்பர் மாசம் கீதா ஜெயந்தி வரப்போகுது, பகவான் பகவத்கீதை சொன்ன மாசம் வருஷனுக்கு. ஸோ எல்லாரும் வந்து தயவு செஞ்சு போன் பண்ணி அவருக்கு வந்து பகவத்கீதை பாகவதம் எல்லாம் வாங்கிட்டு படிங்க. நம்ம வந்து அடுத்த வாரம் வந்து அடுத்த வகுப்பு சந்திப்போம்.
हरे कृष्णा। जगत गुरु श्री प्रभुपाद की जय। ग्रंथराज श्रीमद् भागवतम की जय।